Bismillahirrahmanirrahim. Alhamdulillah rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wallahu ja'ala lakum min buyutikum sakana. Sadaqallahul aliyyul azim. Wa qala nabiyuna sallallahu alaihi wasallam, tuba liman mallaka lisanahu wa wasa'ahu baytuhu wa baka ala khati'atihi aw kama qala Rasulullah sallallahu alaihi wasallam. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் ஸலாமும் அன்னல் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இனிமேலும் வரக்கூடியவர்கள், மேலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துவா செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய ஒரு ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக நம் வீடு என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் சிறிது விஷயங்களை நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வோம். நமது வீடு, இப்போ நமது வீடு என்பது இது எப்படிப்பட்ட ஒரு நிஅமத், இது எவ்வளோ பெரிய அருள்கொடை என்பதை நம்மளை சிந்திக்க சொல்லுகிறான் அல்லாஹ். வல்லாஹு அல்லாஹ்வாகிறவன் ஜஅலலக்கும் உங்களுக்காகவே ஏற்படுத்தினான், மின் புயூத்திக்கும் சகனன் உங்களுடைய வீடுகளிலிருந்து சகனன் வசிக்கும் இடமாக, அமைதி தரும் இடமாக உங்களுடைய வீட்டை, அதாவது அந்த வீட்டுக்குள் வசிக்கும்போது உங்களுடைய மனசிற்கும் உடலுக்கும் ஒரு சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக, அமைதி தரும் இடமாக அல்லாஹ் உங்களுடைய வீட்டை உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் என்பதாக தன் திருமறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். எனவே அன்பு தாய்மார்களே, நமது வீடு என்பது ஒரு நிஅமத், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேர் அருள்கொடை. நமது வீடு குடிசை வீடாக இருக்கட்டும், மாடி வீடாக இருக்கட்டும், அல்லது வாடகை வீடாக இருக்கட்டும், எந்த வீடாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்காக அல்லாஹ் ஒரு தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறானே, இந்த நிச்சயமாக இந்த இடம் என்பது, இந்த வீடு என்பது இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு நிஅமத் என்பதை நாம் அறிய வேண்டும், உணர வேண்டும். வாடகை வீட்டில் இருந்தால் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடு, சொந்த வீட்டை கொடு, சொந்த இடத்தை கொடு, சொந்த வீட்டை கொடு என்பதாக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்துருக்கிறானா கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் கோடான கோடி நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ், இந்த வீட்டிற்கு நான் தகுதியானவன் இல்லை, இந்த வீட்டை கொடுத்தவன் நீ, இந்த வீட்டில் நாங்கள் வசிப்பதற்கு எல்லா விதமான சௌகரியங்களை கொடுத்தவனும் நீ என்பதாக சொல்லி நம்ம அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தூபா நற்சோபனம் உண்டாகட்டும், நல்ல செய்தி உண்டாகட்டும், சந்தோஷ செய்தியை கேட்டுக்கொள்ளுங்கள். யாரும் சொன்னால் லிமன், அந்த ஒருவருக்கு சந்தோஷமான செய்தி நான் சொல்கிறேன் என்பதாக சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மல்லக லிசானஹு, யார் தன்னுடைய நாவை அடக்கி வாழ்வார்களோ, தன்னுடைய நாக்கை அடக்கி வாழ்வார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு என்ன செய்கிறேன், சந்தோஷ செய்தி சொல்கிறேன். நாக்கு என்பது நான் முன்னாடி சொல்லியிருக்கிற நாக்கு என்பது ஒரு சின்ன உறுப்பு தான், எலும்பில்லாத நாக்குன்னு சொல்லுவாங்க, எப்படி வேண்டாலும் பேசுன்னு சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, இப்படிப்பட்ட ஒரு நாக்கை இப்படித்தான் பேச வேண்டும் என்று நிச்சயமாக நாம் அதை அடக்குவது, அந்த நாக்கை அடக்குவது, இது நம்மளுடைய மிகப்பெரிய சொர்க்கத்தினுடைய நன்மாராயத்தை, சொர்க்கத்தினுடைய நற்செய்தியை நமக்கு பெற்றுத்தருகிறது என்பதை நாம் எல்லாம் அறிகிறோம். ஒன்றாவது, யார் நாக்கை அடக்கி வாழ்வார்களோ, கெட்ட பேச்சு பேசாமல், கெட்ட விஷயங்களை கூறாமல் நமது நாக்கை அடக்கி வாழக்கூடியவர்களுக்கு நற்சோபனம் உண்டாகட்டும், நல்ல செய்தி உண்டாகட்டும். ரெண்டாவதாக, வவஸ்ஸஅஹு பைத்துஹு, யார் தங்களுடைய வீட்டை அழகான முறையில் கட்டி அந்த வீட்டை பற்றி பிடித்துக் கொள்வார்களோ, அந்த வீட்டையே போதுமாக்கி கொள்வார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு நற்சோபனம் உண்டாகட்டும். வீணான முறையில் வெளியில் சுத்தாமல், வீணான முறையில் அங்கங்கே போகாமல், வீணான இடங்களுக்கு போய் வராமல், வீட்டையே தனது இருப்பிடமாக,
தனக்கு போதுமானதாக கண்டிப்பாக யார் ஆக்கிக் கொள்வார்களோ இப்படிப்பட்டவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் சந்தோஷ செய்தி சொல்கிறேன். அன்பு தாய்மார்களை யோசிச்சு பாருங்களேன். வீட்டை விட்டு எங்கேயாவது நம்ம போயிட்டு ஒரு கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், அல்லது ஏதாவது நண்பர்கள்ட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு தோழிகிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு தோழி வீட்டுக்கு போகிறோம். வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் கண்டிப்பாக பாவத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளேயே தங்கிறீங்க, எந்த ஃபித்னாவுக்கும் வேலை இல்லை, எந்த ஃபித்னாவுக்கும் குழப்பத்துக்கும் எந்த விதமான கெடுதிக்கும் அங்கே என்ன செய்யலை, வேலை இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்லாம் சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, இன்னைக்கு பாருங்களேன், ஆண்களுடைய கூட்டமும் சரி பெண்களுடைய கூட்டமும் சரி கண்டிப்பாக ஒரு 4 பேர் ஒன்று கூடிட்டோம் அப்படின்னு சொன்னால் யாரை பற்றியாவது புறம் பேசுவோம், யாரை பற்றியாவது குறை பேசுவோம், யாரை பற்றியாவது ஏளனமாக பேசுவோம். அவன் அப்படி, இவன் இப்படி, அவன் அங்கே போனா, இவன் இங்கே போனா, அவன் இந்த மாதிரி பண்ணுனா, இவன் இந்த மாதிரி பண்ணுனா, இப்படி யாரை பற்றியாவது குறை பேசிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இப்படி நீங்கள் வெளியில் போகிறதுனால தானே நீங்கள் பேசுகிறீங்க, எனவே உங்கள் வீட்டுக்குள்ளேயே தங்கிறீங்க, அது உங்களுக்கு நல்ல சோபனம் நற்செய்தி, உங்களுக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு காரணம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க. 3வது சொன்னாங்க வபகா அலா ஹதியதிஹி. 1வது என்னமா, நாக்கு அடக்கணும். 2வது என்னமா, நம்ம வீடே போதும் என்று நாம் வீட்டிலே வசிக்கணும். 3வது என்னமா, வபகா அலா ஹதியதிஹி, தனது பாவத்தை நினைத்து 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 அழுது கொண்டே இருக்க வேண்டும், பாவத்தை நினைத்து அழுக வேண்டும். பாவத்தை நினைத்து அழுகும்போது கண்டிப்பாக அந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கும் காரணமாக ஆகிடும். அதே மாதிரி திரும்ப பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் அந்த அழுகை காரணமாக மாறிடும். பாவத்தை நினைத்து அழுவது, பாவத்தை நினைத்து அழுவது. அன்பு தாய்மார்களே, ஒரு பெண் இருந்தார், நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், ஒரு வயசுக்கு வந்த பெண், ஏஜ் அட்டன் பண்ண ஒரு பெண், புதுசாக அதாவது வயசுக்கு வந்த பெண், எங்கம்மா அமெரிக்கான்னு நினைக்கிறேன், ஒரு அதாவது வெளிநாட்டில் ஒரு பெண் இருந்தார். அதாவது ஒரு சவுதியினுடைய ஒரு அரபு கட்டுரையில் எழுதியிருந்தாங்க, அந்த பெண்மணி முதலாக என்ன செய்கிறாள், மதரசாவுக்கு போயிட்டு இல்ம கற்றுக்கொள்கிறாள். புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க, வந்தவங்க மதரசாவுக்கு போயிட்டு என்ன செய்கிறாங்கம்மா, அங்கே கல்வியை கற்றுக்கிறாங்க. எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லீமான பெண் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும். அப்போ மதரசாவில் சொல்லித்தரப்படுது. அந்த பொண் வேலைக்கு போகிற பெண், அந்த பொண் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, படித்து முடிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க. இப்போ புதுசாக இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் என்ன என்பதை படித்து கற்றுக்கொள்கிறார், குர்ஆனை கற்றுக்கொண்டு இருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பெண்மணி அதாவது வேலைக்கு போகும்போது புர்காவோடு மக்கன்னாவோடு தன் முகத்தை மூடி அவள் என்ன செய்கிறாள், அதாவது பஸ்ஸில் பயணப்படுகிறாள். சொல்லியிருப்பேன் அன்பு தாய்மார்களே, அப்படி அதாவது பஸ்ஸில் பயணப்படும் போது நிச்சயமாக அந்த உட்காருவதற்கு இடமில்லை, மேலே பஸ்ஸில் கம்பியை பிடிச்சி கொண்டு போகிறாள். லேசாக அந்த கையினுடைய புர்கா கீழே ஒதுங்கிருச்சு, ஒதுங்கிருச்சு. அதாவது அப்படி மேலே கம்பியை பிடிச்சி நிற்கிறதுனால அந்த கையினுடைய புர்கா, அதாவது புர்காவுடைய அந்த கைப்பகுதி இருக்குதே கொஞ்சம் ஒதுங்கி கைப்பகுதி வெளியில் தெரிஞ்சிருச்சு. பஸ்ஸுக்குள்ளேயே அழுகிறாள் அந்த பெண்மணி. அழுது கொண்டே என்ன செய்கிறாள், அது தன்னுடைய மதரசாவுக்கு அதான் போகிற வழியில தான் மதரசா இருக்கு, மதரசா ஸ்டாப்பில் இறங்கி என்ன பண்ணுகிறாள், நேரம் மதரசாவுக்கு ஓடுகிறாள். உஸ்தாத்மார்கள் வீட்டில் அதாவது மதரசாவில் இருந்தாங்க. அப்போ போயிட்டு பதறிக்கிட்டு உஸ்தாதா இந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன், பஸ்ஸில் வந்து கொண்டு இருந்தேன், என்னுடைய புர்கா கை ஒதுங்கி என் கை வெளியில் தெரிஞ்சிருச்சு, அல்லாஹ் என்னை பிடிப்பானா, அல்லாஹ் என்னை தண்டிப்பானா, அல்லாஹ் எனக்கு தண்டனை தருவானா, இதுவும் குற்றமா என்று சொல்லி கேட்டு அழுது கொண்டு கேட்கிறாள் அந்த சட்டத்தை. உஸ்தாத் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இப்போ வந்த பெண்மணி, புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த பெண்மணி, இவ்வளவு பிடிமானமா, அதாவது அவுரத்தை மறைக்கணும், புர்கா போடணும், புர்கா போடுவதில் இவ்வளவு பேணுதலா, கைப்பகுதி தானே ஒதுங்கிருச்சு, இதுக்கு இவ்வளவு பெரிய அழுகையா. அன்பு தாய்மார்களே, அப்போ உஸ்தாதா சொன்னாங்க, அழுகாதம்மா, இது ஒரு குற்றம் இல்லை, யதார்த்தமாக நடந்தது தானே, நீ பஸ்ஸில் போகும்போது கம்பியை பிடிச்சிருந்த, அது நீ விரும்பி நடக்கலையே, யதார்த்தமாக நடந்தது தானே, இன்ஷா அல்லாஹ் இனிமேல் அந்த கைப்பகுதியை கொஞ்சம் கீழே விலகாமல் என்ன செஞ்சுக்க, நீ பார்த்துக்க. உஸ்தாத் என்ன செஞ்சாங்க, தெரியாமல் நடந்ததை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்குகிறான், இனிமேல் என்ன செய்யாத, அந்த கைப்பகுதி வெளியில் அது நீங்கிறது மாதிரி, அதாவது ஒதுங்கிறது மாதிரி நீ ரொம்ப இதாக போடாத, கொஞ்சம் அந்த கைப்பகுதியை மட்டும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்க, கையில் நல்லா நிற்கிறது மாதிரி நீ அணிஞ்சிக்க, கண்டிப்பாக அல்லாஹ் உன்னை மன்னிச்சுடுவான் அப்படின்னு சொல்லி உஸ்தாத் அவர்கள் என்ன செய்கிறாங்கம்மா, தேத்தி அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம என்னம்மா விளைவிக்கிறோம், அதாவது
திரும்ப திரும்ப அந்த பெண்மணி கேட்குறாங்க நல்லா மன்னிப்பானா என்பதாக அழுது கொண்டே கேட்குறாங்க. அப்போ தன் தவறை நினைத்து அழுவது அடுத்து தவறு நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக அது காரணமாக அமையும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க. எனவே 3 விஷயங்களுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், 3 விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு கொண்டு நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷ செய்தி சொல்கிறாங்க. ஒன்றாவது என்னமா நாவடக்கம். 2வது என்னமா நம்ம வீடே போதும் என்று என்ன செய்வதுமா அதிகமாக வெளியில் தேவையில்லாமல் போகாமல், தேவைக்கு போகணும், தேவையில்லாமல் வெளியில் போகாமல் வீடே போதும் என்று இருப்பது. 3வது என்னமா பாவத்தை நினைச்சு அழுவது. இந்த 3மே சொர்க்கம் கிடைப்பதற்கு காரணம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவோம். அப்போ இந்த 3ல் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், வீட்டிலேயே தங்கியிருக்கணும், வீட்டிலேயே அதிகமான நேரம் நமது வீட்டை நமக்கு பரக்கத்தானதாக எடுத்துக்கொள்ளணும். நிச்சயமாக பாருங்களேன், தேவையில்லாமல் வெளியில் போகாமல் நம்ம வீட்டில் இருந்தோம்னு சொன்னால் தெரு வம்பு வராது, எந்த விதமான அக்கம்பக்கத்து சண்டை வராது, எந்த விதமான பிரச்சனைக்கும் அங்கே வழி இல்லை. தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுனால அடுத்தவங்கள்ட்ட நம்ம வம்புழுக்க வேண்டிய நிலைமை வரும், அடுத்தவங்கள்ட்ட பிரச்சனை பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஏதாவது ஒரு வம்பு தும்பு ஷைத்தான் நம்மளை மாட்டி விட்டுருவான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்வான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ருஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்துல் ஊலா. நம்ம உங்களை பார்த்து சொல்வான், அதாவது யா நிசா அன் நபி லஸ்துன்ன காஹதி மினன் நிசா. நபியினுடைய மனைவிமார்களே என்பதாக அல்லாஹ் மனைவிமார்களுக்கு சொன்னாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு சொன்னாலும், அன்பு தாய்மார்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெண்களே மனைவிமார்களே நல்லா கூப்பிடலை, நிசா அன் நபி, நபியை நேசிக்கக்கூடிய பெண்களே என்பதாக அல்லாஹ் கூப்பிடுகிறான். ஆனால் சொல்வது மனைவிமார்களுக்கு இருந்தாலும் கூட அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய எல்லா பெண்களுக்குமாக சேர்த்து சொல்வான், நபிக்கு சொந்தமான பெண்களே. நீங்கள் எல்லாம் நபிக்கு சொந்தமான பெண்கள் தானம்மா? இன்ஷா அல்லாஹ் ஆமான்னு சொல்லுங்கம்மா. ஆமாம், நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம். இவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அன்பு தோழர்களே, யார் நன்மையால் அதிகமானவங்க, அல்லாஹ்விடத்தில் நன்மை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க யார் அப்படின்னாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் நபிமார்கள் அப்படின்னாங்க. இல்லை நபிமார்களுக்கு அதான வேலை, நன்மை தானே அதிகமாக அவங்க பெற்றுக்கொள்வாங்க, அதான வேலை அப்படின்னா. அப்போ அவுலியாக்கள் இறைநேசர்கள் அப்படின்னா. இல்லை இறைநேசர்களுக்கு அதான வேலை. அப்போ நாங்கள் சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் நன்மைகளால் அதிகம் பாக்கியம் பெற்றவர்கள் அப்படின்னா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை நீங்களும் இல்லை. அப்போ சொன்னாங்க சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ் எங்களுக்கு தெரியலை, யாருன்னு தெரியலை, அல்லாஹு வ ரசூலு அஅலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் நினைச்சுவாங்க அறிவாங்க அப்படின்னு சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கடைசி காலத்தில் என்னை விட்டும் தூரமாக எனக்கு பின்னாடி, உங்களுக்கு பின்னாடி, உங்களுடைய காலமெல்லாம் முடிந்ததற்கு பின்னாடி என்னுடைய உம்மத்தில் வருவார்கள், என்னை பிரியப்படுவார்கள், என்னை நேசிப்பார்கள், அல்லாஹுவை நேசிப்பார்கள், அல்லாஹுவையும் என்னையும் நேசித்து என் மீது அளவு கடந்த பிரியம் வச்சிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலே சில தாய்மார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி விரலில் ஊதி கண்ணில் என்ன செஞ்சுக்கிடுவாங்கம்மா, ஒத்திக்கிடுவாங்க. அதான் முத்தம் கொஞ்சிக்கிடுவாங்க, முத்தம் கொடுத்து விரல்களை முத்தம் கொடுத்து கண்ணில் ஒத்திக்கிடுவாங்க. சில தாய்மார்கள் அவ்வளவு பிரியம், அவ்வளவு பாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னை பார்க்காமலே என் மீது அன்பு வைத்தவர்கள், அல்லாஹுடைய செய்தியை அந்த காலத்தில் கேட்டு அல்லாஹ் மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க, அல்லாஹ் மேலே அன்பு வச்சு என்னை பார்க்காமல என் மேலே அன்பு வச்சு என்னை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் நன்மைகளால் அதிகமானவர்கள் என்று சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த கூட்டம் தான் நாம். நம்ம நபியை பார்த்ததில்லை, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அளவு கடந்த பிரியம் வச்சிருக்கிறோம், உயிரை விட மேலாக பிரிய வச்சிருக்கிறோம். அன்பு தாய்மார்களே, அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மனைவிமார்களுக்கு சொல்லும்போது ஜௌஜாத்து நபி அப்படின்னு சொல்லி கூப்பிடாம அல்லாஹ் கூப்பிடுகிறான், யா நிசா அன் நபி, நபியை நேசிக்கக்கூடிய பெண்களே, லஸ்துன்ன காஹதி மினன் நிசா, நீங்கள் மற்ற பெண்கள் மாதிரிலாம் கிடையாது, நிச்சயமாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ருஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்துல் ஊலா. உங்கள் வீட்டிலேயே தங்கிறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க, உங்கள் வீட்டிலே தங்கிறீங்க, வலா தபர்ருஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்துல் ஊலா. தேவையில்லாமல் சுத்தக்கூடிய அறியாமை காலத்து பெண்கள் மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. அறியாமை காலத்து பெண்கள், ஷரியத் இல்லாத பெண்கள், மார்க்கம் தெரியாத பெண்கள், அல்லாஹ்வை நினைக்காத பெண்கள், தீன் இல்லாத பெண்கள் தேவையில்லாமல் சுற்றி தருவது மாதிரி, ஜவுளி கடைக்கு போகிறோம், மெடிக்கலுக்கு போகிறோம், ஆஸ்பத்திரி போகிறோம், அக்கம்பக்கு அதாவது சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்கு போகிறோம், ஏதாவது ஒரு தேவையோடு போகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அது கூடும், தேவைக்கு வெளியில் போகிறது கூடும்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின்படி, அல்லாஹ்வுடைய ஆயத்தின்படி தேவையில்லாமல் வெளியில் சுற்றுவதை நாம் விட வேண்டும். அப்படி விட்டுட்டு நம்ம வீடே போதும் என்று நாம் இருக்கும்போது அங்கே அல்லாஹ்வுடைய ரிலா என்னும் திருப்தி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய ரிலா என்னும் திருப்தி கிடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட நமது வீடை மிக பரக்கத்தானதாக, நமக்கு போதுமானதாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் எல்லாம் இந்த ஆயத்த ஹதீஸ்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஸலாமத்து ரஜுலி, ஒரு மனிதனுடைய நிம்மதி எங்கே இருக்குது தெரியுமா? நிச்சயமாக மினல் ஃபித்னா, பிரச்சனைகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து, ஃபித்னாவிலிருந்து ஒரு மனிதனுக்கு நிம்மதி எங்கே கிடைக்கும் தெரியுமா? நிச்சயமாக அயல்சிம பைத்தஹு, தன் வீட்டை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். வீடே போதும் என்று இருக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, அதுக்காக வீடே போதும் என்று நாம் என்ன செய்யக்கூடாதுமா? சொந்த பந்தங்களை புறக்கணிக்க கூடாது. சொந்த பந்தங்களுடைய வீடுகளுக்கு போகலாம், அதே மாதிரி தேவைகளுக்கு போகலாம். ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்காக வேண்டி வெளியில் போகிறதை குறைச்சிட்டு நம்ம வீடு போதும் என்று நாம் அவசியமாக்கிக் கொள்வது ஃபித்னாவில் விழுந்து விடாமல், ஃபித்னாவில் சிக்கி விடாமல், பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக அமையும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான். அதாவது ஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா லி தஸ்குனு இலைஹா, அதாவது மின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அஸ்வாஜிக்கும், அதாவது உங்களிலிருந்து உங்களுடைய ஜோடிகளை எல்லாம் படைச்சிருக்கிறான் பாருங்களே, உங்களுடைய மனைவிமார்களை, அதாவது மனைவிமார்களுக்கு கணவன்மார்களை எல்லாம் படைச்சிருக்கிறான் பாருங்களே. இது அல்லாஹ் ஒருவன் என்று நமக்கெல்லாம் உணர்த்தக்கூடிய அத்தாட்சிகளில் ஒன்று. கணவன் மனைவியாக வீடுகளிலே நாம் வாழும் வாழ்க்கை, அத்தா அம்மாவாக, கணவன் மனைவியாக நமது வீட்டை அல்லாஹ் நமக்கு கொடுத்து ஒரு வீட்டில் கணவன் மனைவியாக, தாய்க்கு பிள்ளைகளாக, தாய் தகப்பனாக, இப்படி ஒரு குடும்பமாக வாழ்ற பாருங்களேன். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு நியமத் என்று சொல்வதோடு இது அல்லாஹ்வை அறிவுறுத்தக்கூடிய ஒரு அத்தாட்சிகளில் ஒன்று என்பதாக சொல்லிவிட்டு லி தஸ்குனு இலைஹா, உங்களுக்கு மனைவியை ஏன் நான் தருகிறேன் தெரியுமா? உங்களுக்கு மனைவியை நான் தருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? லி தஸ்குனு இலைஹா, அவளுக்கு, அந்த மனைவிக்கு நீங்க நிம்மதியை கொடுக்கணும், அந்த மனைவி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கணும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால் அதில் அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. வீடு என்பது நம்மளுடைய நிம்மதிக்கு காரணமாக இருக்க வேண்டும். வீடு என்பது நம்முடைய சுக்கூனத் அமைதிக்கு காரணமாக இருக்க வேண்டும். மன அமைதிக்கும் உடல் ராகத்திற்கும் காரணமாக இருக்க வேண்டும். வீட்டுக்கு போனாலே பிரச்சனை என்று கணவன் நினைப்பது, வீட்டுக்குள்ளே இருந்தாலே பிரச்சனை என்று மனைவி நினைப்பது, கண்டிப்பாக கணவனை மனைவி வெறுப்பது, மனைவியை கணவன் வெறுப்பது, வீட்டை ஒரு முசீபத்தாக, ஒரு துன்பமாக நாம் உருவாக்கி கொள்வது, கண்டிப்பாக இதுவெல்லாம் நமக்கு கூடாது என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். அப்போ வீட்டில் என்ன இருக்கணும் பின்னாடி நான் சொல்லி வரும்போது சொல்வேன். அதுக்கு பலவிதமான ஒழுக்கங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க. நமது வீடு அல்லாஹ்வுடைய நியமத் என்பதை உணர்வதோடு, அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு பெரிய கிருபை என்பதை உணர்வதோடு வீட்டினுடைய விஷயமாக சில ஒழுக்கங்களை நாம் பேண வேண்டும். நிச்சயமாக ஒரு 10 ஒழுக்கங்களுக்கு மேலே ஒரு 14 ஒழுக்கங்களை நமக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கம்மா? எழுதி காட்டுகிறாங்க. எங்கே பேண வேண்டிய ஒழுக்கங்கள்மா? வீட்டினுடைய விஷயமாக நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் 14 விஷயங்கள். ஒன்றாவது அல் இஸ்திதான், வீட்டுக்குள்ளே போகும்போது அனுமதி கேட்பது. வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன செய்வதுமா? அனுமதி கேட்டு போவது. அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட மக்களே, லா ததுகுலு பியூத்தன் கைர பியூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீட்டுக்கு நீங்கள் போகும்போது நிச்சயமாக ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அனுமதி பெற்று சலாம் கூறி உள்ளே போங்க, சலாம் கூறி உள்ளே போங்க. தாலுக்கும் ஹைருல்லக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், இது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். அப்போ என்னமா அர்த்தம்? உங்கள் வீடுகள் இல்லாத மற்ற வீடுகள் அப்படின்னு என்னமா அர்த்தம்? ரெண்டு கருத்து. ஒன்று, நம்ம வீடு அல்லாத பக்கத்து வீட்டுக்கு போகிறோம், அடுத்த வீட்டுக்கு போகிறோம், கதவு திறந்து தான் இருக்கு, நம்ம சர்ன்னு உள்ளே போயிடக்கூடாது. என்னம்மா, என்ன தோழி, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. என்னம்மா செய்யணும்? உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அனுமதி கேட்கணும். கதவை தட்டி நம்ம அனுமதி கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முதல்ல அனுமதி கேளுங்க. 3 தடவை அனுமதி கேளுங்க. 3 தடவையும் பதில் வரலையா வீட்டை விட்டு திரும்பிடுங்க. அந்த வீட்டு முன்னாடி நிற்காதீங்க, வீட்டை விட்டு போயிருங்க. 3 தடவை உள்ளே இருக்கிறாங்க, உள்ள ஆள் இருக்கிறாங்க. அப்போ 3 தடவை நீங்கள் அனுமதி கேட்குறீங்க, வாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சலாம் சொல்லி உள்ளே போங்க, சலாம் சொல்லி உள்ளே போங்க. நிச்சயமாக 3 தடவை அனுமதி கேட்டும் கதவை தட்டுறீங்க அல்லது ஃபோன் போடுறீங்க, எதுக்குமே பதில் இல்லை. இப்படி 3 விதமாக நீங்கள் அனுமதி கேட்டதுக்கு பின்னாடியும் உள்ளே வாங்கன்னு அனுமதி கிடைக்கலன்னு சொன்னால், கதவு திறந்துருக்கு ஆனால் அனுமதி கிடைக்கல, உள்ளேருந்து எந்த சப்தத்தையும் காணோம். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுமா? அந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது.
திரும்பிருங்கன்னு சொல்லுவான் அல்ல. நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அதை வீட்டை விட்டு நீங்கள் திரும்ப போயிருங்க, அதுதான் சிறந்தது, அதுதான் சிறந்தது. அனுமதி கிடைக்கிற வரைக்கும் வெளியில் நிற்கணும். அனுமதி கிடைச்சதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்லி காட்டுவான், சலாம் சொல்லி உள்ளே போங்க, சலாம் சொல்லி உள்ளே போங்க. வதுஸல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டினர்கள்ட்ட என்ன செய்யணும், சலாம் சொல்லி உள்ளே போகணும் என்பதாக நமக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம வீட்டுக்குள்ளேயே அத்தா அம்மா ஒரு ரூமில் இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்க ஒரு ரூமில் இருப்பாங்க, நாம ஒரு ரூமில் இருப்போம். அன்பு தாய்மார்களே, ஒரு ரூமில் இருந்து இன்னொரு ரூமுக்கு போகுவதாக இருந்தாலும், அத்தம்மாவுடைய ரூமுக்கு நம்ம போவதாக இருந்தாலும் கூட, நம்ம அத்தா நம்ம அம்மா இருக்கிற ரூமு, அந்த ரூமுக்கு நம்ம போகிறதா இருந்தால் கூட சர்ன்னு நம்ம கதவை திறந்துட்டு உள்ளே போயிடக்கூடாது. என்ன செய்யணுமா, அத்தா அம்மா இருக்கிற ரூமாக இருந்தாலும் கூட, அல்லது நம்மளுடைய அதாவது பிள்ளைகள் இருக்கக்கூடிய ரூமாக இருந்தாலும் கூட கதவை தட்டி என்னம்மா உள்ளே வரவா, அம்மாட்ட அனுமதி கேட்கணும், அத்தாட்ட அனுமதி கேட்கணும். நிச்சயமாக இப்படி ரெண்டு பேர்கிட்டையுமே எல்லார்ட்டையுமே அடுத்தவங்களுடைய ரூம் ஒரே வீடு தான், நம்ம வீடு தான், நம்ம வீட்டுக்குள்ளே அடுத்தவங்க தங்கியிருக்கக்கூடிய, இன்னொருத்தவங்க தங்கியிருக்கக்கூடிய, அடுத்தவங்க புரியுதாம்மா, அத்தம்மா தங்கியிருக்கக்கூடிய, பிள்ளைகள் தங்கியிருக்கக்கூடிய, சகோதரிகள் தங்கியிருக்கக்கூடிய, சகோதரர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூம் இருந்துச்சுன்னா அந்த ரூமுக்குள்ளே நம்ம போகும்போது கண்டிப்பாக உள்ளே வரலாமா, டீ கொண்டு போகிறோம் அல்லது ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறோம் அல்லது ஏதாவது என்ன செய்கிறோமா, ஏதாவது ஒரு தின்பண்டங்கள் ஏதாவது உணவு கொண்டு போகிறோம், தண்ணி கொண்டு போகிறோம், பால் கொண்டு போகிறோம், என்ன கொண்டு போனாலும் அனுமதி பெற்றுட்டு உள்ளே போகணும். அல்லது அந்த அந்த ரூமுக்குள்ளே நம்ம பொருள் இருந்துச்சு, பரிசு இருந்துச்சு, நம்மளுடைய கண்ணாடி இருந்துச்சு, அதை எடுக்கிறதுக்காண்டி போகிறோம், டக்குன்னு உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. என்ன செய்யணுமா, கதவை தட்டி அனுமதி கேட்கணும், சலாம் சொல்லிட்டு உள்ளே போகணும், சலாம் சொல்லிட்டு உள்ளே போகணும். ஏன் அப்போ ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என் அம்மா இருக்கிற ரூமுக்கு போனாலும் நான் அனுமதி கேட்கணுமா, என் அம்மாவுடைய வீட்டுக்கு போனாலும் நான் அனுமதி கேட்கணுமா? அந்த சஹாபி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்ன உன் தாயை பார்க்கக்கூடாத விதத்தில் பார்க்க நீ ஆசைப்படுகிறாயா அப்படின்னு கேட்டார். பார்க்கக்கூடாத விதத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம், தாயினுடைய உடை கொஞ்சம் விலகி இருக்கலாம், அம்மா குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் மாற்றி கொண்டு இருக்கலாம், தாயினுடைய அதாவது வெளியில் தெரியக்கூடாத பகுதிகள் வெளியில் தெரிந்து கொண்டு இருக்கலாம், இந்த நிலையில் நீ பார்க்க நீ ஆசைப்படுகிறாயா? எனவே நீ உள்ளே போகும்போது கதவை தட்டி அல்லது கனைத்து அல்லது சலாம் சொல்லி அனுமதி வாங்கி உள்ளே போகும்போது அந்த தாய் தன்னை சரி செய்து கொள்வாள், தன்னை போர்த்து கொள்வாள், தன்னை சரி செய்து கொள்வாள். மகனாக இருந்தாலும் கூட மகன்றையும் தன்னை மறைத்து வாழ வேண்டும். ஒரு தாய் தன்னை மறைத்து வாழ, அதாவது தான் மகன் தன்னோட மகன், இப்படிப்பட்ட தன் மகன்கிட்ட கூட தன்னை மறைத்து வாழ வேண்டும் என்பதை ஷரியத் சொல்கிறது. யாராட்டிருந்து நம்ம மறைஞ்சு வாழணும் என்பதை அல்லாஹ் விரிவாக சொல்வான். இன்ஷா அல்லாஹ் அது அடுத்த ஒரு பயானை நம்ம சொல்லி காட்டுவோம். அன்பு தாய்மார்களே, இப்போ என்ன செய்யறதுமா, அப்போ நான் அந்த சஹாபி கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உன் தாயை நீ பார்க்கக்கூடாத விதத்தில் பார்க்க ஆசைப்படுகிறாயா என்பதாக கேட்பாங்க. இன்னொரு சஹாபிட்ட ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி நினைக்கிறேன், அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க, என்ன என் சகோதரின்ட்ட போகும்போது, என் சகோதரி வீட்டுக்கு போகும்போது நான் அனுமதி வாங்கிட்டா போகணும் அப்படின்னு கேட்கும்போது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஆமாம் சகோதரி வீட்டுக்கு போனால் கூட உன் கூட பிறந்த தங்கச்சி தான், உன் கூட பிறந்த சகோதரி தான், கூட பிறந்த தங்கச்சி தான், அந்த வீட்டுக்கு போனாலும் கூட நீ அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். ஏன்னு சொன்னால் பார்க்க தகாத விதத்தில் நம் தங்கச்சியை பார்த்துட்டால் தங்கச்சிக்கு மன உறுத்தல் வந்துடும், நமக்கும் மன உறுத்தல் வந்துடும், அசிங்கம் வந்துடும். அந்த அசிங்கத்தை சந்திப்பது உனக்கு தேவையா அப்படின்னு கேட்டாங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு. அன்பு தாய்மார்களே, இது மாதிரி நம்ம என்ன செய்வதுமா, அடுத்தவங்களுடைய ரூமுக்கு அடுத்தவங்களுடைய வீட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் அனுமதி வாங்கிட்டு போகணும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோமா? இன்ஷா அல்லாஹ் முதல் விஷயம். ரெண்டாவது இல்காஉ சலாம், சலாம் சொல்லிட்டு போகணும். முதல்ல அனுமதி வாங்கணும், ரெண்டாவது சலாம் சொல்லணும். நபி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபதுஹுலுஹா பிஸலாமின் ஆமினின், உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது சலாம் சொல்லிட்டு போங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப விரிவாக சொல்லி காட்டுவான். அதாவது சலாம் சொல்கிறதுடைய முறை என்ன. வீட்டுக்குள்ளே யாராவது இருந்தாங்கன்னா சலாம் சொன்னால் அவங்க பதில் சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, யாருமே இல்லாத வீட்டுக்குள்ளே போனாலும் சலாம் சொல்லணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா தகல்த ஃபஸல்லிம் அலா அஹ்லிக, நிச்சயமாக நீ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீ சலாம் சொல்லிட்டு போ. அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும், அத்தா அஸ்ஸலாமு அலைக்கும், அத்தம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். என்னென்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, சலாம் சொல்லிக்கொண்டே உள்ளே போகும்போது வீட்டில் உள்ளவங்க பூரா பதில் சொல்லுவாங்க, வீட்டில் உள்ள மலக்குமார்கள் எல்லாம் பதில் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் வீட்டில் உள்ள பொருட்களும் நமக்காக துவா செய்யும். என்ன சொல்லிட்டு போனாமா?
சலாம் சொல்லிட்டு போனா இன்ஷா அல்லாஹ். அன்பு தஹிய்யத்தம் மின் இந்தில்லாஹ், இந்த வார்த்தை இருக்கிறதே அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வாழ்த்து. வாழ்த்து சலாம் என்பது அல்லாஹ்வுடைய வாழ்த்து, அல்லாஹ் தரக்கூடிய நிம்மதி கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும். இன்னொன்று, சலாம் சொல்லிட்டு உள்ள போனா முபாரக்கத்தன் தொய்யிபத்தன், ஒரு பரக்கத்தான சூழ்நிலை நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்படும், நம்ம பொருள்களில் பரக்கத்து ஏற்படும். தொய்யிபத்தன், வீட்டில் மலக்குமார்களுடைய பரிசுத்தமான ஒரு தன்மை ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அப்போ சலாம் சொல்லிட்டு உள்ளே போகணும் என்பதை அல்லாஹும் சொல்லி காட்டுவான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. சரி, வீட்டில் யாருமே இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா தஹல்தல் பைத்த கைரல் மஸ்கூனி, உங்கள் வீடு அதான் உங்கள் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, வீடு பூட்டி தான் இருக்குது. இப்போ வீட்டை நீங்கள் திறந்து உள்ளே போகும்போதும் சலாம் சொல்லுங்கள். ஏன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லாத வீட்டுக்குள்ளே மலக்குமார்கள் இருப்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. அல்லது சலாம் சொல்லிட்டு இந்த வார்த்தையை சேர்த்துக்கங்க, யாரும் இல்லாத வீட்டுக்குள்ளே போகும்போது, பூட்டப்பட்ட வீட்டை திறந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம், உள்ள ஒருத்தருமே இல்லை, இப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளே நம்ம போகும்போது சொல்லிக்கங்க, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி சாலிஹின். என்னென்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹீன். எப்போமா யாரும் இல்லாத வீட்டுக்குள்ளே போகும்போது சலாமும் சொல்லணும், சொல்லிட்டு என்ன செய்யணுமா? அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹீன். சலாம் என்பது நம்மின் மீது, எங்களின் மீது உண்டாகட்டும், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லடியார்களான மலக்குமார்களின் மீதும் உண்டாகட்டும் என்று நம்ம இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டுமா அன்பு தாய்மார்கள் இன்ஷா அல்லாஹ். அப்போ வீட்டில் யாருமே இல்லாத வீட்டை நம்ம வீடு தான் சாவி திறந்து உள்ளே போகிறோம், வீட்டில் மனைவி இல்லை, வீட்டில் மக இல்லை, வீட்டில் அத்தா இல்லை, அம்மா இல்லை, எல்லாம் வெளியில் போயிருக்கிறாங்க, நம்ம தான் போகிற வீட்டுக்குள்ளே யாரும் இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியுது. அப்போவும் நம்ம சலாம் சொல்லிட்டு போகணும். யார் இருந்தாலும் சலாம் சொல்லிட்டு போகணும், யார் இல்லாட்டியும் சலாம் சொல்லிட்டு போகணும். யார் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை சேர்த்துக்கிறணும், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி சாலிஹீன், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி சாலிஹீன். இந்த வார்த்தையை சேர்த்துக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். சேர்த்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். இது மாதிரி நம்ம சலாம் சொல்லிட்டு உள்ளே போனால் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும், வீட்டில் உள்ள துன்பங்கள் நீங்கும், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போகும். கண்டிப்பாக வீட்டில் அன்பு பெருகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிகமாகும். மூணாவது, அத்வா இந்த துஹூலி வல் ஹுரூஜி, வீட்டுக்குள்ளே போகும்போதும் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது துவா ஓதிக்கணும். வீட்டுக்குள்ளே நுழையும் போது என்னமா துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பாங்க, பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. அலல்லாஹி ரப்பனா தவக்கல் சொல்லுங்கம்மா. பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி வலஜ்னா என்ன அர்த்தம் சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டே உள்ள நுழைகிறோம். வலஜ்னா உள்ள நுழைகிறோம், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டே உள்ள நுழைகிறோம். பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வெளியில் போவதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டே வெளியில் போவோம். அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா உள்ள நுழையும் போதும் வெளியில் போகும்போதும் அல்லாஹ் மேலேயே நம்பிக்கை வச்சிருக்கிறோம். எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான், எங்களை வளர்ப்பவன் அல்லாஹ், வீட்டை கொடுத்தவன் அல்லாஹ். அப்போ வீட்டை தந்தவன், எங்களை வளர்ப்பவன், இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லியே என்ன செய்கிறோம்? அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் உள்ள நுழைகிறோம், வெளியில் போகிறோம் என்று இந்த துவாவை ஓதிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கம்மா அந்த துவாவை. பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. இந்த துவா ஓதிக்கணும். எப்போம்மா? வீட்டுக்குள்ளே போகும்போது. இந்த துவா தெரியலையா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னால் போதும், இல்லை பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் சொன்னால் போதும். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா. அல்லது பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் எல்லாருக்குமே தெரியும். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ்னு என்ன அர்த்தம்? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு என்ன செய்கிறேன்? நான் போகிறேன், நான் உள்ள நுழையிறேன். நிச்சயமாக இப்போ பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வெளியில் போகும்போது ஓதுற துவா. ஆனாலும் உள்ளே போகும்போது அந்த துவா தெரியலாட்டி பிஸ்மில்லாஹி வலஜ்னா, அதே மாதிரி பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா அப்படிங்கிற துவா தெரியலாட்டி வெறும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிக்கோங்க. நிச்சயமாக அதுக்கடுத்து என்ன செய்யுங்கம்மா? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் சொல்லிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ வெளியில் போகும்போது இதே தான், வெளியில் போகும்போது ஓதணும், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதை சேர்த்துக்கிறோம். அன்பு தாய்மார்களே, என்ன சொல்லணுமா? வெளியில் போகும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் வெளியில் போகிறேன். தவக்கல்து அலல்லாஹ் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன். வலா ஹவுல வலா குவத்த, லா ஹவுல எனக்கு எந்த வெளி சக்தியும் கிடையாது, வலா குவத்த எந்த உள் சக்தியும் கிடையாது. லா ஹவுலன்னா என்ன அர்த்தம்? வெளிசக்தி.
வெளி சக்தினா புரியுதாம்மா? எனக்கு வெளியில் உள்ள ஆற்றல், என் உடம்புடைய ஆற்றல், என்னுடைய வெளியிலிருந்து நான் போகக்கூடிய காரியங்கள் இலகுவாக பூர்த்தியாகக்கூடிய அந்த ஆற்றல்கள். எனக்கு ஆட்டோ கிடைக்கணும், என் பைக்கு சரியாக போகணும், என் கார் சரியாக போகணும், அதே மாதிரி நான் போகிற இடத்துல நான் எதுக்காக போகிறேனோ அந்த காரியங்கள் இலகுவாக நிறைவேறணும். நான் ஜவுளி எடுக்க போகிறேன்னா என் உடம்புக்கு தகுந்தது மாதிரி, என் அழகுக்கு தகுந்தது மாதிரி, நான் விரும்புகிற ட்ரெஸ் எனக்கு அமையணும், நான் விரும்புகிற பொருளை நான் வாங்கணும். இதுவெல்லாம் வெளிசக்தி, இதுவெல்லாம் வெளிசக்தி. பல்லாட்ட சொல்கிறான், லா ஹவுல, நான் போகும் இந்த வெளிசக்திகள் எனக்கு கைகூடுவதற்கு அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேறு எதுவும் கிடையாது. வலா குவத்தை, என்னுடைய உடல் சக்தி அப்படின்னா உள் சக்தி. என்ன வெளியில் போகிறேன், வெளியில் போகும்போது என்ன உள்ளத்தில் ஒரு தைரியம் வரணும். நான் போவதற்கு சில நேரம் பாருங்களேன், கிளம்பிடுவோம், கிளம்புனதுக்கு பின்னாடி வெளியில் போகிறதுக்காக கிளம்பிடுவோம், ஜவுளி எடுக்கவோ அல்லது வேறு பொருள் வாங்கவோ கிளம்பிடுவோம். ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது, மயக்கமாக வரும். என்ன செய்யுமா? உள் சக்தி, உள் சக்தி என்பது மனசில் ஒரு தயக்கம் இருக்கும், மனசுக்குள்ளே ஒரு படபடப்பு இருக்கும். உடனே போகிறத கேன்சல் பண்ணிடுவோம், உடனே போகிறத கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ மனசில் பயம் இல்லாமல், மனசில் படபடப்பு இல்லாமல், மனசில் எந்த விதமான ஒரு திணறல்கள் இல்லாமல் வெளியில் போகக்கூடிய சக்தியை அல்லாஹ் நமக்கு தரணும். அப்படி தரக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது? அல்லாஹ்ட்ட இருக்குது. இதை நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு போகணும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகும்போது மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், குஃபீத்த வ உகீத்த, குஃபீத்த, நீ போகிற காரியம் எல்லாம் உனக்கு தோதுவா அமையும். நீ போகிற காரியங்களை அல்லாஹ் என்ன செய்வான்? பாதுகாப்பாக நிறைவேற்றி தருவான். குஃபீத்த, நீ போதுமாக்கப்பட்டுட்டாய், உன் காரியங்கள் சரியாக நிறைவேறும். உகீத்த, கெடுதிகளிலிருந்து நீ பாதுகாக்கப்பட்டுட்டாய். என்ன துவா ஓது? நம்ம வெளியில் போகும்போது இந்த துவா ஓதிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, குஃபீத்த உகீத்த, நீ போகிற காரியம் சரியாக நிறைவேறும், கெடுதிகளிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அப்படின்னு மலக்குமார்கள் துவா செய்வாங்களாம். இந்த துவா ஓதிட்டு வந்தா அன்பு தாய்மார்களே, எனவே வெளியில் போகும்போது இந்த துவா ஓதிக்கிறணும். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. வெளியில் போகும்போது என்னமா துவா ஓதணும்? அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. வீட்டை விட்டு வெளியில் வரும்போது நம்ம கடை வீதிக்கு போனாலும் சரி, அல்லது நம்ம பள்ளிவாசலுக்கு வந்தாலும் சரி, பயான் கேட்க வந்தாலும் சரி, தொழுக வந்தாலும் சரி, நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனாலே இந்த துவா ஓதிக்கணும். பக்கத்து வீட்டுக்கு போனாலும் கூட பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு துவா ஓதிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா தஹல ரஜுலு பைத்தஹு ஃபதக்கரல்லாஹ, ஒரு மனிதன் அவன் வீட்டுக்குள்ளே நுழையும் போது பிஸ்மில்லாவோட நுழைஞ்சா, அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே நுழைஞ்சதுக்கு பின்னாடி உள்ளே போன உடனே தண்ணி குடிக்கிறோம், ஏதாவது எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிடும் போதும் பிஸ்மில்லா சொல்லிக்கிட்டான். உடனே சைத்தான் சொல்லுவானா, சைத்தானுடைய ஒரு படை நம்மளுடைய வெளியிலிருந்து உள்ளே வருமா, வீட்டுக்குள்ளே வருமா. அப்படி வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது பிஸ்மில்லாஹி, அதாவது பிஸ்மில்லாஹி வலஜ்னா அல்லது பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வாலல்லாஹி ரப்பனா தவக்கல், இந்த துவாவையோ அல்லது பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று அல்லாஹ்வை நினைத்தவர்களாக பிஸ்மில்லா சொன்னவங்களாக நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஷைத்தான்கள் சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு பின்னாடி ஏதாவது சாப்பிட்றதா இருந்தால், நம்ம உடனே சாப்பிட்றதா இருந்தால் பிஸ்மில்லா சொல்லிட்டோன்னு சொன்னால் ஷைத்தான்கள் சொல்லுவாங்கன்னா, லா மபீத்த லக்கும் ஃபி ஹாதல் பைத் வலா ஆயிஷா, அதாவது லா மபீத்த வலா ஆஷா, இந்த வீட்டில் இனிமேல் நம்ம தங்க முடியாது, இந்த வீட்டில் நமக்கு எந்த உணவும் கிடையாது என்பதாக சொல்லிட்டு ஷைத்தான்கள் வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. அன்பு தாய்மார்களே, நம்ம வீடுகளில் ஷைத்தான் இருக்கக்கூடாது. நம்ம வீடுகளில் ஷைத்தான் நம்மளோட இருக்கிற ஷைத்தான் நம்மளோட இருப்பான், அவன் இருந்துட்டு போகட்டும். ஆனால் வேறொரு ஷைத்தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அவன் வந்தால் தான் பிரச்சனை. ஏதாவது வேறொரு சைத்தானை புரியலாமா, வெளியிலிருந்து ஒரு சைத்தான் வருவான். அந்த சைத்தான் வந்துட்டு என்ன ஆகுமா, நம்மளுக்கு மத்தியில் பிரச்சனைகள், கணவன் நம்மளை கோபமாக பேசுவான், நாமும் கணவனை கோபமாக பேசுவோம், பிள்ளைகளை கோபமாக பேசுவோம். சைத்தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். அன்பு தாய்மார்களே, இப்போ சைத்தான் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணுமா, நீங்கள் பிஸ்மில்லா சொல்லிடுங்க, அதுவே கேடயமாக மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. யாருமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறோம். சொல்லலாம் வீட்டுக்குள்ளே போகும்போதும் பிஸ்மில்லா, வீட்டை விட்டு வெளியில் வரும்போதும் அதை சொல்ல தெரியலை, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்ல தெரியலை, அப்பவும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் சொல்லிக்கிட்டால் போதும். உள்ளே போகும்போதும் பிஸ்மில்லா, வெளியில் வரும்போதும் பிஸ்மில்லா. இதை சொல்லிட்டு நம்ம உள்ளே போனால் வெளியில் வந்தோம்னா, இப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம், பிஸ்மில்லா சொல்லி வந்திருக்கிறோம். இப்போ வீட்டை அதாவது நம்ம வீட்டை அல்லாஹ் பாதுகாப்பான். நம்ம இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக நம்ம வீட்டை பாதுகாப்பான், வீட்டில் உள்ள பொருட்களை பாதுகாப்பான், வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்குருவான்னு சொல்லலாம். அப்போ என்ன செய்யணுமா? மூணாவது துவா செய்யணும். வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போதும் துவா செஞ்சுக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். நாலாவதாக நமக்கு எழுதி காட்டுவாங்க, ஏழாம் அஹ்லுல் மன்சிலி, ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யறதுமா, சொல்லிட்டு போகணும், முன் அறிவிப்பு செஞ்சுட்டு போகணும். அதாவது உங்கள் தோழி வீட்டுக்கு போகிறீங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கம்மா, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவீங்களே, என்ன மாதிரி
திடீர்னு அவங்கள அப்படி திகைக்க வைக்கணும். சஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு அப்படி மறைமுகமான ஒரு என்ன செய்யணும், ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் சொல்லாமல் போயிடாதீங்க. ஏன்னு சொன்னால் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுருக ரஜுல் அஹ்லஹு லைலா, இரவு நேரத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே போகிறது, தன் மனைவி வீட்டுக்கு போகிறது, தான் வீட்டுக்கு திடீரென்று போவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்க, தடுத்தாங்க. நிச்சயமாக ஒரு வீட்டுக்கு போகிறோம், முன்னறிவிப்பு இல்லாமல் போகிறோம், சொல்லிட்டு போகணும். ஃபோன் போட்டு, அந்த காலத்தில் ஃபோன் கிடையாது, என்ன செய்யணுமா, அந்த காலத்தில் கிளம்பி போயிடுவாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க. பள்ளிவாசலில் போயிட்டு அங்கனுக்குள்ளே உள்ளவங்க யாராவது தெருக்கில் போகிறாங்கன்னு சொன்னால், இந்த வீட்டுக்கு நான் விருந்தாளியாக வர்றேன், அந்த வீட்டில் கொஞ்சம் சொல்லிடுங்க. கணவனாக இருந்தால் என் மனைவிட்டு சொல்லிடுங்க, நான் வந்திருக்கிறேன், பள்ளிவாசலில் இருக்கிறேன், இந்த ஒளி செஞ்சுட்டு நான் 2 கால் தொழுதுட்டு வந்துடுறேன். அப்போ வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே வந்துடுவாங்கம்மா, பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க. பள்ளிவாசலில் இருந்துக்கிட்டு தான் மனைவிட்டு சொல்லி அனுப்புவாங்க, தான் வீட்டுக்கு சொல்லி அனுப்புவாங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு வீட்டுக்கு வர போகிறேன் அப்படின்னு. அப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறதாக இருந்தால் அந்த வீடு நம்ம வீடாக இருந்தாலும் சரி, அல்லது பிறருடைய வீடாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம், முன்னாடி சொல்லிகிட்டே போகணும். அந்த வீட்டில் யாராவது இருந்தாங்கண்டா, அம்மா இருக்கிறாங்க, அத்தா இருக்கிறாங்க, அல்லது அக்கா இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் நம்ம மனைவி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரு வார்த்தை சொல்லிடணும். இந்த மாதிரி நான் வர்றேன், இந்த நேரத்துக்கு நான் வருவேன், இந்த நாளில் நான் வருவேன் அப்படின்னு முன்கூட்டி சொல்லிட்டு போவது சுன்னத். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு போர்லேருந்து திரும்பி வர்றாங்க. அப்படி திரும்பி வரும்போது ஜாபீர் ரலியல்லாஹு நினைக்கிறேன், அந்த சஹாபி போயிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நான் போருக்கு வரும்போது அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் புது மாப்பிள்ளை கல்யாணமான உடனே போர் அறிவிக்கப்பட்டுருச்சா, நான் போருக்கு கிளம்பி வந்துட்டேன், யார சொல்லலாம், இதோ நான் ஊருக்குள்ளே மதீனாவுக்கு வர போகிறேன், நான் என்ன செய்கிறேன், நான் முன்கூட்டி நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கொஞ்சம் தாமதிங்க, வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க, ஃபர்ஸ்ட் யாராவது கூப்பிட்டு சொல்லி அனுப்புங்க. ஏன்னு சொன்னால் தஸ்தஹிதுல் முஹீபா, மறைவானவைகளை உங்களுடைய மனைவி சரி செய்து கொள்ளட்டும், தன் முடியை சீவிக்கொள்ளட்டும், பரட்டு தலைவை சீவிக்கொள்ளட்டும், உடைகளை மாற்றிக்கொள்ளட்டும், தன் உடலை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளட்டும். மனைவிட்டு போகும்போது முன்கூட்டி சொல்லிட்டு போங்க. திடீர் அதிர்ச்சி கொடுக்கணும், திடீர்னு அவங்களை என்ன செய்யணும், அசத்தணும், திடீர்னு போயிட்டு என்ன செய்யணும், அவங்களை அப்படி திகைக்க வைக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு ஆஜராகிறீங்க. ஏன்னு சொன்னால் அதாவது பழைய ஆடையை உடுத்திருப்பாள், தன்னை அலங்கரிக்காமல் இருப்பாள், முடி பரட்டு தலையை சீவாமல் கொள்ளாமல் இருக்கும். அப்படி அசிங்க கோலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனைவி மேலே உங்களுக்கு வெறுப்பு வரும். சாதாரணமாக ஒரு விதமான ஒரு குறையான எண்ணம் உங்கள் மனசில் வரும். சின்ன குறை மனசில் பட்டாலும் ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், பெரிய ஊதி பெருசாக்கிடுவான். ஏன் தலைமுடி அசிங்கமாக இருக்குது, ஏன் இப்படி இருக்கிற, ஏன் இந்த மாதிரி இருக்கிற, அந்த மனைவிட்டு போய் என்ன செய்வீங்க, பிரச்சனை பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்காக உங்கள் மனைவி தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக, தன் உடலை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய உடையை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக தன் தலையை சீவி உங்கள் கண் முன்னாடி ஒரு சீதேவியாக, ஒரு நல்ல விதமாக அதாவது உங்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டும், தோற்றமளிக்க வேண்டும் என்பதற்காக முன்கூட்டி சொல்லிட்டு போங்க என்பதாக சொன்னாங்கன்னா அந்த சஹாபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு தாய்மார்களே, நாம போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம கணவர் நம்மை பார்க்க வருவதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக யார் வீட்டுக்கு போனாலும், நம்ம வீட்டுக்கு வந்தாலும், நம்ம வீட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக முன்கூட்டி சொல்லிட்டு போகணும். இந்த நாளில் நான் வர்றேன், இந்த நேரத்தில் நான் வர்றேன், என்ன செய்யுங்க, இந்த மாதிரி வர்றேங்கிற செய்தியை முன்னாடி சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் பலவிதமான நன்மைகள் அங்கே என்ன செய்யுமா நமக்கு ஏற்படும். ஆல் இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லா நமக்கெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, இதா தஹல் தல் பைத்த, நீ உங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அப்போ உஸ்தஹிப்பலக்க, உனக்கு முஸ்தஹப்பாகும், உனக்கு பிரியமானதாகும். என்ன தெரியுமா, ஐயத்தனஹ்னஹ, வீட்டுக்குள்ளே போகும்போது கணச்சிக்கிட்டே போங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு நீங்கள் போக போகிறீங்க, அல்லது ரூம்லேருந்து ஹாலுக்கு வர போகிறீங்க, ஹாலில் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, என்ன செஞ்சுக்கிட்டே வரணுமா அப்படின்னு கணச்சிக்கிட்டே வரணும், கணக்கணும். அந்த கணக்கிறதின் மூலமாக அவங்க சுதாரித்து கொள்வாங்க. ஐயா வர்றாங்க, அத்தா வர்றாங்க, அண்ணே வர்றாங்க அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டு நல்லா உட்காந்துக்குருவாங்க. ஏன்னா ஹாலில் யாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை, அத்தா ரூமில் இருக்கிறாரு, அண்ணே ரூமில் இருக்கிறாங்க, பெண்கள் சாதாரணமாக படுத்திருப்பாங்க, ஹாலில் சாதாரணமாக படுத்திருப்பாங்க, கால் பகுதி கொஞ்சம் விலகி இருக்கும், கைப்பகுதி கொஞ்சம் விலகி இருக்கும். அப்போ அத்தா வெளியில் வரும்போது அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, உங்கள் வீடு தான், உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் மகள் தான் இருக்கிறாங்க, உங்கள் மனைவி தான் இருக்கிறாங்க, உங்கள் மருமக தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது என்ன செய்யணும், ஐயத்தனஹ்னஹ, கணச்சு கொண்டே வாங்க, இல்லை காலை கொஞ்சம் தட்டி ஓசை எழுப்பிக்கிட்டே வாங்க.
வெளியிலிருந்து உள்ள வர்றீங்களா, அதே மாதிரி கணைங்க. சலாம் சொல்லணும், அனுமதி வாங்கணும், அனுமதி வாங்கிட்டு கணைச்சிக்கிட்டே உள்ள வாங்க. கொஞ்சம் செருப்பு சத்தத்தை என்ன செய்யுங்க, உள்ள வந்துட்டேன் அப்படிங்கிற அடையாளமா செருப்பு கலட்டி போடுற சப்தத்தை வெளிப்படுத்துங்க என்று சொன்னாங்க அஹ்மது ரஹ்மஹுல்லா. அன்பு தாய்மார், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். நமது இஸ்லாம் நமக்கு எவ்வளவு அழகான விஷயத்தை கற்றுக் கொடுக்குகிறது. எனவே நம்ம என்ன செய்யணுமா, வீட்டுக்குள்ள போகும்போது முன் அறிவிப்பு செய்யணும். இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரப்போறேன், உங்களுக்கு முன்னாடி வரப்போறேன் அப்படிங்கிறது என்ன செய்யறதுமா, நம்ம முன்னறிவிப்பு செய்யறது இது சுன்னத் என்பதை நம்மள அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு வேலை நம்ம கணவர் என்ன செய்கிறாங்கம்மா, சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்குள்ளே வந்துடார். இப்போ இந்த விஷயத்தை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லிட்டு வாங்க, இதானாலும் சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு வருவது ஒரு அன்புக்கு காரணமாக அமையும் என்பதை நம்மள அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அஞ்சாவது அல்-லுத்ஃபு ஃபி துஹூல், உள்ள நுழையும் போது ரொம்ப மிருதுவான தன்மையும் வத்தஹாரா, மேலும் சுத்தமான தன்மையும் கடைபிடிக்கணும். உள்ள நுழையும் போது மிருதுவான தன்மை அப்படின்னு நம்ம அர்த்தம். ஒரு வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போகும்போது அனுமதி வாங்குகிறோம். அனுமதி வாங்கும்போது என்ன செய்யணுமா, அந்த கதவு கேட்டை போட்டு தட்டுன்னு தட்டுறது, பூட்டே உடஞ்சி போயிடும், அது கேட்டு உடஞ்சி போயிடும். தட்டிக்கிட்டே இருக்கிற டம்முன்னு தட்டுறது. சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீட்டுக்குள்ளே நெஞ்சு வலியோடு இருக்கிறவங்க இருக்கலாம், சின்ன குழந்தைகள் இருக்கலாம், சிறு குழந்தைகள் இருக்கலாம். நீங்கள் டம்முன்னு தட்டினீங்கன்னா முடியாதவங்களுக்கு இடையூறு ஏற்படும், சின்ன குழந்தைகளுக்கு அதிர்ச்சி ஏற்படும். எவ்வளோ உன்னதமான மார்க்கம் பாருங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காட்டுவாங்க, அத்துஹூலு ஃபில், அதாவது அல்-லுத்ஃபு ஃபி துஹூல், உள்ள நுழையும் போது நீங்கள் அனுமதி கேட்கறதா இருந்தால், கேட்டை தட்டுறதா இருந்தால், கதவை தட்டுறதா இருந்தால் மிருதுவாக தட்டுங்க, ரொம்ப மெல்லினமாக தட்டுங்க. இப்போ பெல் இருக்குது, அலாரம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சின்ன பிள்ளைய வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க பச்சிளம் குழந்தைகள், அலாரம் அடிப்பதை கூட தவிர்த்தரணும். இப்போ நம்ம கையில் ஃபோன் இருக்குது, ஃபோன் போட்டு என்ன செய்யணுமா, இந்த மாதிரி கதவை திறங்கம்மா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லது. அப்போ சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டுவாங்க, உள்ள நுழையும் போது மிருதுவான தன்மையை கடைபிடிங்க, கடின சுபாவத்தை விட்டுடுங்க. சிரிச்ச முகமா, செயல்பாட்டில் மிருதுவான தன்மை, இப்படி மிருதுவான தன்மையோடு வீட்டுக்குள்ளே போங்க. வத்தஹாரா, வீட்டுக்குள்ளே போகும்போது சுத்தம் செய்துட்டு போங்க. கைகால்களை கழுவி. நாம் நினைக்கிறோம் அது இன்னைக்கு வந்த பழக்கம் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளே நுழைந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்டாங்க சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே நுழையும் போது எப்படி நுழைவாங்க அப்படின்னு கேட்டாங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போது எப்படி வருவாங்க? அப்போ சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வரும்போது என் வீட்டு வாசல் தான், நான் மனைவி தான், வீட்டுக்குள்ளே நுழையும் போது வீட்டு முன்னாடி நிற்பாங்க. ஆயிஷா, நான் முஹம்மது, உன் கணவர், உன்னுடைய வீட்டுக்காரர், உன்னுடைய கணவர் முஹம்மது வந்திருக்கிறேன் பேரை சொல்லுவாங்க, தான் பேரை சொல்லுவாங்க. வீட்டு யார் வீடுமா, வீடு அந்த வீடு மனைவியினுடைய வீடு. மனைவி வீட்டுக்குள்ளே போகும்போது கூட வெளியில் நின்றுக்கிட்டு, ஆயிஷா நான் முஹம்மது வந்திருக்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்வாக் செய்வாங்க, பல் துளக்குவாங்க. பல் துளக்கி தன்னை சுத்தப்படுத்தி ஒளி செஞ்சு தயாராகிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வருவாங்க. மிஸ்வாக் செஞ்சுட்டு வருவாங்கன்னு வரும். மிஸ்வாக் செஞ்சுட்டு வருவாங்கன்னு என்னமா அர்த்தம்? பல்லை துளக்கி தன்னை வாயை சுத்தப்படுத்தி. மனைவிட்ட பேசும்போது துர்வாடை வரக்கூடாது. மனைவிட்ட பேசும்போது வாய் கமகமாக இருக்கணும். அப்போ பல் துளக்கிட்டு பேச சொல்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சுன்னத்தாக்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, வரும்போதே பல் துளக்கி தன் வாயை சுத்தப்படுத்தி தன் கைகால்களை சுத்தப்படுத்திட்டு என்ன செய்வாங்க, உள்ளே வருவாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பழக்கம் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவாங்க. முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அப்போ கணவனுக்காக நீங்கள் உங்களை சுத்தமாக வச்சுக்கிறதும், உங்களுக்காக கணவன் தன்னை சுத்தமாக வச்சுக்கிறதும் கண்டிப்பாக இதெல்லாம் சுன்னத்தான நடவடிக்கைகள் என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவங்களாக இருக்கிறோம். 6வது விஷயமா எழுதி காட்டுவாங்க, யஜ்அல நஸீபம் மினத் தாஅத், வீட்டில் சில வணக்க வழிபாடுகளை பழக்கமாய்க்கணும், வீட்டில் தொழுகைகளை வச்சுக்கிறணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முன்னாடி சொல்லியிருக்கிறேன், இஜ்அலு ஃபீ புயூத்திக்கும் மின் ஸலாத்திக்கும், உங்களுடைய தொழுகை நஃபிலான தொழுகையில் வீட்டில் தொழுதுக்கங்க. வலா தத்தஹிதுஹா குபூரா, வீட்டில் தொழுகாமல் என்ன செய்யாதீங்க, அந்த வீடை நீங்கள் கபூர்களாக மாற்றிடாதீங்க. வீட்டை கபூராக மாற்றிடாதீங்க. தொழப்படாத இடம் எந்த இடமா? தொழுக முடியாத இடம் கபூருக்குள்ளே நம்ம அடக்கப்பட்ட பின்னாடி தான், நம்ம ரூஹு போன பின்னாடி தொழுக முடியாது. என்ன நினைச்சாலும் தொழுக முடியாது, நினைக்கவும் முடியாது. தொழுகணுங்கிற நினைப்பு அங்கே வராது. தொழுகை இல்லாத இடம் கபூரு தான். கபூருக்குள்ளே நாம் நன்மையில் பார்க்கக்கூடிய நேரம் தான் அந்த நேரம். நம்ம நன்மையினுடைய பிரதிபலன் என்ன, சொர்க்கமா நரகமா, இதை பார்க்கிற நேரம் தான் கபூரு. அப்போ நம்ம வீட்டில் எந்த நல்ல அமலும் செய்யலை அப்படின்னு சொன்னால், தொழுகன்னு சொன்னால் அது கபூரு போல் ஆகிவிடும், கபூராக மாறிவிடும், மண்ணறையாக மாறிவிடும்.
அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் வீட்லேயும் நஃபிலான தொழுகையில் பெண்கள் தொழுங்க. பெண்கள் ஃபர்லான தொழுகை, நஃபிலான தொழுகை வீட்டில் அந்தந்த நேரங்களில் ஃபர்லான தொழுகை தொழுதுக்கிறணும். நஃபில் நிறைய தொழுகணும், நீங்கள் தொழுகணும். ஆண்களுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களும் என்ன செய்யுங்க, வீட்டில் போய் தொழுங்க. முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, நஃபில். அப்போ வீட்டில் தொழுக முடியாத சூழ்நிலை பேரம் பேத்தி இருக்கிறாங்க, தொழுக விட மாட்டாங்க, வீட்டுக்கு போனால் தொழுக மாட்டோம். அப்படிங்கிற நேரத்தில் நம்ம பள்ளியில் தொழுதுக்கலாம். ஆனாலும் வீட்டில் அப்பப்போ என்ன செய்யணும், பேரம் பேத்தி தூங்குற நேரம், இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வீட்டில் நஃபில் தொழுதுக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை பெற்று தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபீர், உங்கள் வீடுகளை கபறுகளாக மாற்றிக்கிறாதீங்க. இன்ன ஷைத்தான, நிச்சயமாக ஷைத்தான் வந்து யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் பக்ரா சூரா ஓதப்படுமோ, எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுமோ, குறிப்பாக பக்ரா சூரா ஓதப்படுமோ, அந்த பக்ரா சூரா ஓதப்படுகிற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். தஃபிர்ரு, விரண்டோடுகிறான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். பக்ரா சூரா தினமும் ஓதலாம், யாசின் சூரா ஓதலாம், வாக்கியா சூரா ஓதலாம். காலையில் யாசின் சூரா, மக்ரிபுக்கு பின்னாடி வாக்கியா சூரா, அது மாதிரி நிறைய சூறாக்கள் இருக்குது. தாஹா சூரா படுக்கும்போது தாஹா சூரா, அர் ரஹ்மான் சூரா, இது எல்லாம் நம்ம ஓதிட்டு படுக்கிறது கண்டிப்பாக நமக்கு பரக்கத்தை பெற்று தருவதோடு நம்ம வீட்டிலிருந்து ஷைத்தான்கள் ஓடுவதற்கு காரணமாக அமையும். நிச்சயமாக வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் தினமும் ஓதணும். ஓத நம்ம வீட்டுக்கு பரக்கத்து இன்ஷா அல்லாஹ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்கள் தொழுகையினால், குர்ஆன் ஓதுவதினால், திக்ரு செய்வதினால், அல்லாஹ்வை நினைப்பதினால் உங்கள் வீட்டை என்ன செய்யுங்க, நிச்சயமாக வணக்க வழிபாடுகள் நிறைந்த வீடாக மாற்றிக்கங்க என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அது சுன்னத்தாக ஆக்குறாங்க. அப்போ ஆறாவது என்னம்மா, நம்ம வீட்டில் இறை வணக்கங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறை வணக்கங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஏழாவது அல் ஈமானு வசாதித்து பில்லாஹி, அல் ஈமானு, அதே மாதிரி அதாவது ஈமான் நம்ம வீட்டில் இருக்கணும். ஈமானுடைய பாடங்களை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம வீட்டில் இருக்கணும். யாருக்கு நம்ம ஈமான், அல்லாஹ் ரசூலை கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவை கணவன் மனைவிட்ட பேசணும், மனைவி கணவன்கிட்ட பேசணும். அடிக்க ஒரு தடவை இதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஈமானை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்கள் குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. அத்தா சொல்லு, அம்மா சொல்லு, அப்புறம் என்னென்னமோ சொல்லிக் கொடுப்போம். நம்ம பச்சிளம் குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு டாடி சொல்லு. டாடி மம்மி வேறு, மம்மின்னா செத்து போன பெண்ணுன்னு அர்த்தம். மம்மின்னு என்னமா அர்த்தம், செத்து போன பிணம். மம்மி கூடுன்னு சொல்லுவாங்க, மம்மி கூடுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். ஆனால் அதை என்ன செஞ்சுட்டாங்கம்மா, ஒரு லாங்குவேஜினுடைய ஒரு இதாக ஆக்கிட்டாங்க. மம்மின்னா அம்மான்னு உருவாக்கிட்டாங்க. மம்மி சொல்லு அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டியது, நம்ம டாடி மம்மிலாம் வேண்டியதில்லை. நம்ம பாஷையில், நம்ம தமிழ் பாஷையில் சொல்லுவோம், அத்தா சொல்லு, அம்மா சொல்லு. கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறத விட அதுக்கு முன்னாடி சல்லதான் கற்றுக் கொடுக்குறாங்க. அத்தான்னு சொல்லுவதை விட, அம்மான்னு சொல்லுவதை விட ஒரு குழந்தைக்கு அல்லான்னு சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் சொல்லு, அல்லாஹ் சொல்லு. பிறந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தை உங்களை பார்க்கும், அந்த குழந்தை உங்களை பார்க்கும், நீங்கள் பேசுகிறத கவனிக்கும். அந்த மாதிரி ஒரு பருவம் வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த குழந்தை உங்களை நோக்கும்போது, அந்த குழந்தை உங்களை பார்க்கும்போது, நீங்கள் பேசுகிறத கவனிக்கும்போது முதல் வார்த்தையாக சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணுமா, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லணும். அப்படி அந்த அல்லாஹ் அல்லாங்கிற வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் போது அந்த நாக்கு மேலே இங்கேயும் போய் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. மேலே இங்கேயும் போய் வருவது அந்த குழந்தை அல்லான்னு சொல்ல முயற்சி பண்ணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த குழந்தையினுடைய முதல் வார்த்தை அல்லாஹ், கடைசி வார்த்தை அல்லாஹ், முதலும் கடைசியும் அல்லாஹ் என்ற வார்த்தையாக இருக்குமோ அந்த குழந்தை சொர்க்கத்துக்கு போயிடும் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய முதல் வார்த்தை அல்லாஹ்வாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் மரணிக்கும் போதும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாங்கிற வார்த்தையோடு மரணிக்கிறோம். நம்ம எங்கேமோ போயிடுவோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம். நம்ம அத்தா அம்மா நமக்கு அல்லாங்கிற வார்த்தையை சொல்லி கொடுத்துருந்தார். அன்பு தாய்மார்கள் சந்தோஷப்பட வேண்டும். உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, பேரன் பிறந்திருக்கிறான், பேத்தி பிறந்திருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யுமா, மற்ற வார்த்தைகளை பேசுவதை விட அவங்ககிட்ட அதிகமாக சொல்லுவது அல்லாஹ் அல்லாஹ் அல்லாங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லணும். இப்படி சொல்லிக்கிட்டே செய்யணுமா, தாலாட்டும் போதும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ், இது மாதிரி என்ன செய்யுமா நம்ம திக்ருகளை சொல்லி தாலாட்டணும். அன்பு தாய்மார், இஸ்லாமிய தாலாட்டு பாடல் அப்படின்னு தனிப்பட்ட ஒரு பாடல் இருக்கிறது. நிச்சயமாக அதில் ஈமானை பற்றி தாலாட்டு பாடுவாங்க, இஸ்லாத்தை பற்றி தாலாட்டு பாடுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தாலாட்டு பாடுவாங்க. இது ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு என்னம்மா, ஆறாரோ ஆறிராரோன்னு தாலாட்டு பாடுவதை விட லா இலாஹ இல்லல்லாஹ் லா
இலாஹ இல்லல்லா. இப்படி தூங்கும் போதும் அந்த லா இலாஹ இல்லல்லா, அந்த குழந்தை முழிச்சிருக்கும் போதும் லா இலாஹ இல்லல்லா, அந்த குழந்தை என்ன செய்வதுமா அந்த குழந்தைகிட்ட பேசும்போதும் அல்லாஹ் அல்லாஹ். இந்த வார்த்தைகளை, ஈமானுடைய வார்த்தைகளை நாம் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். குழந்தைகிட்ட அந்த வார்த்தையை கொண்டு வரணும். நம்ம பேசுவதாக இருந்தாலும் கூட லா இலாஹ இல்லல்லா அந்த வார்த்தையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாத்திரம் விளக்குறீங்க, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லா அப்படி திக்ரு செஞ்சுக்கிட்டே பாத்திரம் விளக்குவர். சொல்லுவாங்க, டெல்லியில் ஒரு துணி துவைக்கும் போது ஆத்தங்கரைக்கு போயிருந்தாங்கன்னா ஜமாத்தில் போகும்போது சொல்லுவாங்க, இங்கே டெல்லியில் ஒரு இடத்துல அதாவது மேவாத்துங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த மேவாத்துக்கு பக்கத்தில் துணி துவைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம். எல்லாமே சில முஸ்லீம்கள் தான், இஸ்லாமியர்கள் தான். ஆனால் இஸ்லாமியர்கள் வண்ணான்களாக இருந்தாங்க, துணி துவைக்கக்கூடிய சலவை தொழிலாளிகளாக இருந்தாங்க. சலவை தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் என்ன செய்வாங்கம்மா, ஆத்தோரமாக போய் பார்த்துருக்குறாங்க எப்படி துவைக்கிறாங்க. அங்கேயும் போய் தீனுடைய தாவத்து கொடுக்கறதுக்காக போகும்போது அவங்க துவைக்கும் போது என்னென்னமோ துவைச்சிருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் துணியை கல்லில் அடிக்கும்போது, சோப்பு போடும்போது சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சோப்பு போடும்போது எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்குங்களேன். இப்போ துணி துவைக்கும் போது, அது மாதிரி பாத்திரம் கழுவும் போது, வீட்டை கூட்டும் போது அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு, அல்லாஹ்வை தஸ்பீ செஞ்சுக்கிட்டு வீட்டை கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, இதுவெல்லாம் நமக்கு நன்மைகளை பெற்று தரும். அப்போ வீடு என்பது ஈமானும் அஸ்ஸுதுக்கு பில்லா அல்லாஹ்வுடைய எண்ணங்களையும் உண்மையான எண்ணத்தையும் உருவாக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். எத்தனாவதுமா? ஏழாவது ஈமானுடைய விஷயமும் அல்லாஹ்வை பற்றிய உண்மையான எண்ணங்களும் உருவாகக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் அல்லாஹ் பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்ண்டா யார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், அவங்க எப்போ பிறந்தாங்க, அல்லாஹ்வுடைய விஷயமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயமா நம்ம என்ன செய்யணுமா, நிறைய பேசிக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். எந்த வீட்டில் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷக்கீனா என்று சொல்லக்கூடிய மன அமைதி ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். ராஹத்து கிடைக்கும், அங்குள்ள பிரச்சனைகள் தீரும். கண்டிப்பாக கணவனும் அல்லாஹ்வுக்காக வாழ ஆரம்பித்து விடுவார். மனைவி நீங்களும் என்ன செஞ்சிருவீங்க, அல்லாஹ்வுக்காக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அல்லாஹ்வுக்காக நம்ம எல்லாரும் ஈமானோட வாழும்போது அங்கே பிரச்சனையே இருக்காது, அங்கே பிரச்சனையே இருக்காது. அன்பு தாய்மார்களே, ஈமானை விட்டு நம்ம தூரம் போகிறதுனால்தான் வீட்டில் பிரச்சனை. அப்போ ஏழாவதாக நம்ம என்ன செய்யணுமா, ஈமானுடைய சூழ்நிலையை நம்ம வீட்டில் என்ன செஞ்சுக்கிறோம், அதிகப்படுத்திக்கிறோம். எட்டாவது, வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்யணுமா, அல் மவத்தத்து ஒரு ரஹ்மா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பாசமா இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். எத்தனாவதுமா? எட்டாவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பாசமா சக்கீனா என்னும் மன அமைதியோட ரொம்ப பரிவோடு நடந்துக்கிறணும். இதை நமக்கு கற்றுக் கொடுக்குவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கண்டா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எங்கள் மேலே ஸல்லல்லாஹு அலைஹி காட்டக்கூடிய அன்பு நாங்கள் என்ன நினைப்போம் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 24 மணி நேரம் எங்களுடைய இருக்கணும்னு நினைப்போம். அப்படி பேசுவாங்கண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, மனைவிமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டால் ஒரு கலப்படம் இல்லாத ஒரு அன்பு, தயக்கம் இல்லாத ஒரு அன்பு, பரிசுத்தமான ஒரு அன்பு. இப்போ உதாரணமாக கணவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு, என்னம்மா நல்லா இருக்கியா, சுகமாக இருக்கியா, எப்படி இருக்கிற, கைகால் வலிக்குதா, இப்போ எப்படி இருக்குது கைகால் வலியெல்லாம், இப்போ என்ன செய்யணுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சுக்கிறேன். அன்பு தாய்மாரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அன்பை வெளிப்படுத்துங்க. அம்மாட்ட அன்பாக பேசுங்க, அத்தாட்ட அன்பாக பேசுங்க, மனைவிட்ட அன்பாக பேசுங்க. நிச்சயமாக மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட அன்பாக பேசுங்க, வீட்டில் உள்ளவங்கள்ட்ட அன்பாக பேசுங்க. அப்போ அன்பு என்பது எல்லோருட்டையும் வெளிப்படணும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நிறைய பேருடைய சூழ்நிலைகள் வெளியில் பார்க்கும்போது அன்பு, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா கரடியும் புலியுமாக இருக்கிறாங்க. யார் சொல்லுவாங்கம்மா? கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நிறைய பேர்கள் வெளியில் பார்க்க மனிதர்கள், ஆனால் அவர்கள் குணத்தால் சிங்கங்களாக, குணத்தால் புலிகளாக, மனிதனை கொதறி திங்கும் புலிகளாக, குணத்தால் நிச்சயமாக பிறரை தாக்கக்கூடிய கரடிகளாக இப்படி வாழ்வாங்க என்பதாக கஸாலி ரஹ்மத்துல்லாஹி எச்சரிக்கை பண்ணுவாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ நம்ம ஷரியத்து சொல்லும், குணத்தாலும் உள்ளத்தாலும் உடலாலும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், ஒரு பரிவை வெளிப்படுத்த வேண்டும், ஒரு பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட, பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்ட, அது மாதிரி நம்ம மருமக்கமார்கள்ட்ட, மாமனார் மாமியார்கிட்ட, இப்படி ஒவ்வொருத்தையுமே உண்மையான பாசத்தை வெளிப்படுத்தணும். உண்மையான வதூத் அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையான பாசம், கலப்படம் இல்லாத பாசம், எதிர்பார்ப்பில்லாத பாசம். அப்போ எதிர்பார்ப்பில்லாத ஒரு பாசத்தை என்ன செய்யணுமா, நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ள வேண்டும். எத்தனாவதுமா? எட்டாவது. அப்போ எட்டாவது அது அளவு கடந்த ஒரு பாசம், அளவு கடந்த ஒரு பிரியம், உண்மையான பாசம், உண்மையான பிரியம். இதை நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது நம்ம வீட்டில் இப்போ இல்லை. கணவன் மனைவிட்ட பேசினாலும் நடிப்பு, மனைவி நமக்கு கணவன்கிட்ட பேசினாலும் நடிப்பு, வெளிரங்கத்தில் வாயில் அன்பு, வாயில் என்னம்மா ஒரு பாசம், அப்படியாம்மா?
நான் சொல்கிறது உண்மையாம்மா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய வீடுகள், உங்களை சொல்லலை நம்மளை சொல்லலை, நிறைய வீடுகளோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் வெளிப்படையான அன்பு, வெளிப்படையான ஒரு பாசம். நிச்சயமாக சில நேரங்களில் பார்த்துருக்கலாம், உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம், வெளியிலேருந்து அத்தா வருவார், அம்மா சொல்லுவாங்க வந்து தொலைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு ஓடுவாங்க அம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தா வருவது உங்களுக்கு பாரமாக இருக்கும். அவரும் வருவார், வரும்போதே என்ன செய்வார்மா, அன்பை காட்டுற மாதிரி இருப்பார், ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு விதமாக நினைப்பார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பு தாய்மார்களே, அப்போ நடிப்பான பாசம் இல்லாமல், நடிப்பான அன்பு இல்லாமல் உண்மையான அன்பு, உண்மையான பாசம், இதை கணவன் மனைவி மேலே செலுத்தணும், மனைவி கணவன் மேலே செலுத்தணும், பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே செலுத்தணும், பிள்ளைகள் பெற்றோர்கள் மேலே செலுத்தணும். இது மாதிரி ஒவ்வொருத்தர் மேலே உண்மையான பாசத்தை, நடிப்பில்லாத பாசம், நடிப்பில்லாத பிரியம், இதுதான் வதூத். நிச்சயமாக கலப்படமில்லாத ஒரு பாசத்தை நம்ம என்ன செய்யணும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது நிச்சயமாக நம்முடைய வீட்டினுடைய நிம்மதிக்கு காரணமாக அமையும். 8வது அன்பு தாய்மார்களே, அப்போ நம்ம என்ன செய்யணுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எங்கள் பாசத்தினுடைய விளைவு எப்படி இருக்குன்னு தெரியுமா, பாசத்தினுடைய அறிகுறி எப்படி இருக்குன்னு தெரியுமா, குளிக்கும் போது நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம். அந்த பாசத்தின் விளைவு என்னாக தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை மெத்தி என் மேலே ஊற்றி விளையாடுவாங்க. நான் என்ன செய்வேன்னு சொன்னேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமா, அந்த நாட்டினுடைய மன்னர், நபிமார்களுடைய தலைவர், இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க மனைவி மேலே இவ்வளவு பாசம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு மனைவியும் சொல்லுவாங்க என் மேலே தான் அதிகமாக அனுபவிச்சிருக்காங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினைப்போம், எல்லாரும் நினைப்போம், ஒரு மனைவி மேலே தான் பாசம் அப்படிலாம் கிடையாது, எல்லார் மேலேயும் பாசம். அன்பு தாய்மார்களே, அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு பழக்கம் என்னன்னு சொன்னால் உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான பிரியம், இதை வெளிப்படுத்துவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நானே அதிசயப்பட்டு போய்விட்டேன். அவங்க தண்ணியை ஊற்றி விளையாடுவாங்க, நானும் விளையாடுவேன், சிரிச்சுக்கிட்டே குளிப்போம். ஒன்றா குளிக்கிற பழக்கம் இன்னைக்கு எங்கே இருக்கு அன்பு தாய்மார்களே? அப்போ அதாவது அந்த காலத்தில் பாத்ரூம் கிடையாது, தனியாக வெளியில் என்ன செய்யணுமா, ஒரு மரப்பு போட்டிருப்பாங்க, அந்த மரப்புக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு குளிக்கணும். அந்த ஒரு வாளி தண்ணி தான் 2 பேருக்குமே. அப்போ அந்த தண்ணி என்ன செய்வாங்கம்மா, ஒருத்தருக்கு மேலே ஊற்றி விளையாண்டுக்குருவாங்க. இது அன்பின் வெளிப்பாடு. கணவன் மனைவிட்ட விளையாடுவது, மனைவி கணவன்கிட்ட விளையாடுவது, இதெல்லாமே நம்ம அன்பினுடைய வெளிப்பாடு, இது உண்மையான பாசத்தினுடைய வெளிப்பாடு. அன்பு தாய்மொழி, கணவன் அன்பாக பேசும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், அன்பாக அவங்கள்ட்ட நடந்துக்கிறணும். நீங்கள் கணவன்கிட்ட அன்பாக பேசணும், அதே மாதிரி அத்தா அம்மாட்ட அன்பாக பேசணும். ஒவ்வொருத்தட்ட என்ன செய்யணுமா, அன்பாக பேசணும். சில நேரங்களில் பிள்ளைகள்கிட்ட பேசுவீங்க, எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய பிள்ளை, எந்த பிள்ளை மேலே நீங்கள் எடுத்தறிஞ்சு பேசுகிறீங்களோ, அவனு இவனு, அந்த பையனை இந்த பையனை, எப்படி திட்டி ஒரு பிள்ளைகிட்ட பேச அவனுடைய மனசு கடுசாக மாறிவிடும். கஸ்வத்துல் கல்பு அவன்கிட்ட ஏற்பட்டுடும், உள்ளம் கெட்டியாகிடும். என்ன சொன்னாலும் அப்புறம் கேட்க மாட்டான். பிள்ளைகளை நீங்கள் திட்டி வளர்த்தால், அன்பு காட்டாமல் அந்த பிள்ளைகளை என்ன செஞ்சால் வளர்த்தால், அந்த பிள்ளைகளுடைய மனம் கஸ்வான்னு என்ன அர்த்தம், கெட்டியாகிவிடும். எந்த நல்லதும் அந்த உள்ளத்தில் எடுபடர். அன்பு தாய்மார்களே, எனவே என்ன செய்யணுமா, ஒருத்தருக்கு கலப்படம் இல்லாத அன்பை பரிமாறிக்கணும் வீட்டில், இன்ஷா அல்லாஹ். இது அந்த வீட்டினுடைய நிம்மதிக்கு காரணமாக அமையும். 8வதாக எழுதி காட்டுவாங்க. 9வது இகாமத்து ஷரஅ ஃபில் பைத், வீட்டில் என்ன செய்யணுமா, ஷரியத்தை நிலைநாட்ட வேண்டும். ஷரியத்துடைய சட்டங்களை, நம்ம என்ன மதுஹப், என்ன ஹனஃபி மதுஹபா, ஹனஃபி மதுஹபோட இமாம் யார், நம்ம என்ன கொள்கை, அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்னா என்ன, அப்போ கொள்கை என்ன, நம்ம கொள்கை என்ன, அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் கொள்கையை பற்றி ஒரு நாள் பேசுவோம். அப்போ நம்ம கொள்கை என்ன, நம்ம கொள்கையில் நம்ம என்ன மதுஹபில் இருக்கிறோம், மதுஹப்னா என்ன, அது எப்படி உருவாச்சு, இந்த மாதிரி ஷரியத்தை பற்றி பேசணும், ஷரியத்துடைய சட்டங்களை பற்றி பேசணும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். எத்தனாவதுமா, 9வது. இப்போ நம்ம கொள்கைனால என்னன்னு தெரியாமல் இருக்கிறோம். கொள்கைன்னா என்ன, கொள்கையினுடைய விளக்கங்கள் என்ன, இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் கேள்வியாக கேளுங்க. அந்த விளக்கத்தை ஞாபகம் வந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த பயானுடைய தொடரில் நான் சொல்வேன். இன்ஷா அல்லாஹ் போதுமானவன். அப்போ ஷரியத்தை பற்றி வீட்டில் பேசிக்கிறணும். 10வது அத்தாஉனு ஃபித் தாஅத், அதாவது வணக்க வழிபாடுகளில் ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கணும். உதவி பண்ணிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரஹிமல்லாஹுல் இம்ரைன், ஒரு ஆணுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அந்த ஆண் என்ன செய்கிறான், ஐகல இம்ராத்தஹு, தான் எழுந்திரிச்சு ஒளி செஞ்சுட்டு, குளிச்சு முழுகி ஒளி செஞ்சுட்டு, அதாவது தஹஜ்ஜுத் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்லது தஹஜ்ஜுத் தொழுதுட்டு தன் மனைவியை ஐகல இம்ராத்தஹு, தன் மனைவியை எழுப்புகிறான். ஒரு ஆண் தன் மனைவியை, தன் வீட்டு பெண்களை எழுப்பிட்டு அந்த பெண் எந்திரிக்க மறுத்தால், தூங்கிக்கிட்டு இருந்தால், அந்த தூங்கக்கூடிய மனைவியின் முகத்தில் நலஜல் மா ஃபி வஜ்ஹிஹா, தண்ணீரை தெளித்து, தண்ணீரை ஊற்றிடக்கூடாது, தண்ணியை தெளித்து ஒரு மனைவியை
எந்திரிப்பா, தொழுகைக்கு நேரமாச்சு, நீ குளிச்சு முழுகி அல்லது ஒளி செஞ்சு நீ தொழுகைக்கு ரெடியாக நேரம் கரெக்டாக இருக்கும், எந்திரி தொழு அப்படின்னு சொல்லி மனைவியை எழுப்பி விடக்கூடிய கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும்னு சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மாதிரி மனைவி, இப்போ அவர் எந்திரிக்கலைன்னு வைக்கல, கணவர் எந்திரிக்கலை, நீங்கள் எந்திரிக்கிறீங்க சொன்னாங்க, ரஹிமல்லாஹி இம்ராத்தன், ஒரு மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், ஒரு மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அந்த மனைவி எழுந்தாள், எழுந்து ஒளி செஞ்சுட்டா, ஒளி செஞ்சு முடிச்சுட்டு தொழுகைக்கு தயாராகிட்டு தூங்கக்கூடிய தன் கணவனை எழுப்பி விட்டு, அந்த கணவன் எந்திரிக்கலாட்டி முகத்தில் கொஞ்சம் தண்ணியை மெத்தி ஊற்றி அந்த கணவனை, தூங்கக்கூடிய கணவனை எழுப்பி விட்டால் அந்த அதாவது தூங்கக்கூடிய கணவனை எழுப்பிவிடக்கூடிய அந்த மனைவிக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். சொல்ல முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம வீட்டில் நாம் தொழுகிறதோட நமது பிள்ளைகளை, நமது கணவனை, நம்ம வீட்டில் உள்ளவங்களை, பெரியவங்களை, தொழுகாமல் தூங்குறவங்களை அவங்களை எழுப்பி தொழுக வைக்கணும். இது வீட்டினுடைய பரக்கத்துக்கும் நிம்மதிக்கும் காரணமாக அமையும். எத்தனாவதுமா? 10வது என்னமா? வணக்க வழிபாடுகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறது. 11வது அத்தாவுனு ஃபி ஷுஊனில் அஸ்ரத்தி, நிச்சயமாக வீட்டு வேலைகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது. வீட்டு வேலைகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது. அன்பு தாய்மார்களே, ஐயாக்களுடைய ஒரு பழக்கம், நிச்சயமாக வயசான ஐயாக்களுடைய ஒரு பழக்கம் இருக்கும். நான் என்னுடைய ஐயாவை பார்த்துருக்கிறேன். என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தான் வீட்டுக்கு காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு வருவாங்க. வந்ததோடு என்ன செய்வாங்கம்மா, ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்கிடுவாங்க, அதில் ஒரு பாட்டில் நிறைய தேனை ஊற்றுவாங்க. டெய்லி எங்களுக்கு காஃபிலாம் கிடையாது, டீலாம் கிடையாது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களோட ஐயா எங்களுக்கு கொடுத்து வளர்த்தது தேன் தண்ணி, தேனை, அது தேனின்னு வந்துச்சு. ஆனால் தேநீருக்கு பெருசு நம்ம டீங்கிற புழக்கத்தை கொண்டு வந்துட்டோம். தேநீர்னு நம்ம தண்ணியில் தேனை கலந்து, வேறு எதுவுமே கலக்கிறது கிடையாது, தேனை கலந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. வீட்டில் உள்ள எல்லாம் எங்கள் ஐயாவை சுற்றி உட்காந்துக்குருவோம். எங்கள் அம்மா, எங்களுடைய அம்மாவுடைய அம்மா நன்னிம்மா எல்லாரும் என்ன செஞ்சுக்கிருவோம், ஒன்றா உட்காந்துக்குருவோம். எல்லாருக்கும் ஒரு டம்ளர் ஊற்றி கொடுப்பாங்க அவங்க கையால். தொழுதுட்டு வந்த கையல்லவா, எல்லாருமே தொழுதுருப்போம், நாங்களும் தொழுக போயிடுவோம். வீட்டில் உள்ள அம்மா தொழுதுருப்பாங்க, எல்லாம் தொழுதுருப்பாங்க. தொழுதுட்டு அப்படியே உட்காந்து அந்த தேநீரை குடித்த சுகம், அல்லாஹ் அக்பர். அதை இப்போ நினைக்க முடியுதா? நம்ம வீட்டில் ஒரு சூழ்நிலை இருக்குன்னா இல்லை. அன்பு தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னு சொன்னால், வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா வீட்டு வேலைகளில் உதவி ஒத்தாசையாக இருப்பாங்க. வீட்டு வேலைகளில் கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் ஒரு ஒத்தாசையாக இருப்பார். அன்பு தாய்மார்களே, வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லுவாங்க, கான யகூனு ஃபீ ஹிதுமத்தி அஹ்லிஹி. வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழிஞ்சு போன ஆடையை தப்பாங்க, தன் ஆடையை தானே தைத்து கொள்வார்கள், தன் ஆடையை தானே துவைப்பார்கள், தன் வீட்டினுடைய பகுதிகளை கூட்டி விடுவார்கள். வீட்டை கூட்டுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணுவாங்க. ஆஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, யார் சொல்லலாம் அப்படின்னு. இல்லை நான் கூட்டுறேன், நீ மற்ற வேலையை பார். வீட்டு வேலையில் பங்கெடுத்துக்குருவாங்க. ஆஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, கூட்டுறது மட்டுமல்ல, எங்களுக்கு காய்கறியும் நறுக்கி கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காய்கறியும் நறுக்கி கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய உன்னதமான வாழ்க்கைன்னு பாருங்களேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டு வேலைகளில் பங்கெடுத்துக்கிறது. மனைவி வேலை பார்க்குறாங்க, கணவனும் அதில் பங்கெடுத்துக்கிறது. கணவன் ஏதாவது வீட்டு வேலைகள் இருக்கிறாங்க, நீங்களும் அந்த வேலைகளில் பங்கெடுத்துக்கிறது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கெடுத்து வீட்டு வேலைகளில் பங்கெடுத்துக் கொள்வது வீட்டினுடைய பரக்கத்துக்கு காரணமாக அமையும். எத்தனாவதுமா? 11வது. 12வது அதாவது ஹுக்கூக்கு ஜௌஜியத்தி, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, இதையெல்லாம் என்ன செய்யணும், நிறைவேற்றணும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. மனைவிமார்கள் நீங்கள் உங்கள் கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உங்கள் கணவன்மார்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகள் தாய்களுக்கு, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை பற்றி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இப்படி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஹக்குகளை, வீட்டில் ஒருத்தருக்குரிய ஹக்குகளை பேணி நடப்பது இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இது எத்தனாவதுமா? 12வது. 13வது ஹுஸ்னு தர்பியத்தில் அவுலாத், குழந்தைகள்கிட்ட பாசமாக நடப்பதோட குழந்தைகளை தர்பியத்து பண்ணுவது. இது ஒவ்வொருத்தர் மேலேயும் கடமை. குழந்தைகள்கிட்ட காலாட்டாது, இப்படி உட்காரணும், பெரியவங்களுக்கு முன்னாடி சத்தம் போடாது, சின்ன பிள்ளையிலேருந்து தர்பியத்து பண்ணி வளர்க்கணும். அன்பு தாய்மார்களே, அப்போ தர்பியத்தோடு வளரக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு நமக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். சின்ன பிள்ளைகளிலிருந்து அவங்களுக்கு நல்ல தர்பியத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். 14வது நலாஃபத்துல் பைத். 14வது நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறணும். வீட்டை புழங்கக்கூடிய நீங்கள் இடங்கள், தரப்பகுதி நல்லா வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோன்னா என்னமா எழுதுவாங்க, நலாஃபத்துல் பைத்தி வ மா ஹவ்லஹு. உங்கள் வீட்டையும் வீட்டுக்குள்ளே உள்ள உள்பகுதியையும் வீட்டை சுற்றி உள்ள பகுதியையும். சில நேரங்கள் வீடு சுத்தமாக இருக்கும், ஆனால் ஜன்னல் பக்கமாக வெளியில் போய் பார்த்தா ஜன்னல் பூரா ஒட்டடை அடிச்சிருக்கும்.
ஷரியத் நமக்கு சொல்லும், நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்களா, ஆணி அடிக்காதீங்க வீட்டினருடைய அனுமதி இல்லாமல். வீட்டினுடைய அனுமதி இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு சுகத்தையும் நீங்கள் அசிங்கப்படுத்திடாதீங்க. நிச்சயமாக அதாவது நம்ம ஷரியத் நமக்கு சொல்லி காட்டும், ஷரியத் சொல்லி காட்டும். ஆணி அடிக்காதீங்கிற ஹதீஸில் இல்லாட்டியும் கூட அந்த வீட்டினுடைய கடமைகளை பேணி நடங்க என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல ஹதீஸ்கள் மூலமாக சொல்லி தருவாங்க. ஷரியத் நமக்கு சொல்லும், எந்த உங்கள் வீடாக இருந்தாலும் கூட வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய வீடு அது உங்களுடைய வீடாக பாவித்து என்ன செய்யுங்க, கண்டிப்பாக வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. அதை பராமரிங்க, உடசல் போட்டுறாதீங்க, அதை அசிங்கப்படுத்திடாதீங்க. வீட்டினுடைய உள்பகுதியும் சுத்தமாக வச்சுக்கோங்க, வெளிப்பகுதியும் சுத்தமாக வச்சுக்கோங்க. வீட்டினுடைய வாசல் பெரும்பாலும் வீட்டினுடைய வாசல் என்ன செய்ய மாட்டோமா, நம்ம கண்டுக்கிற மாட்டோம். சொல்லுவாங்க வீட்டினுடைய வாசல் என்ன செஞ்சுங்க, வீட்டு சுத்தமாக இருக்குன்னு சொன்னால் ஒன்று வீட்டுக்கு உள்பகுதி, ரெண்டாவது வீட்டுக்கு வெளியில், மூணாவது என்னம்மா வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம்கள், வீட்டில் இருக்கும் கழிவறைகளும் சுத்தமாக வச்சுக்கிறோம். நாலாவதாக வீட்டில் சமைக்கக்கூடிய இடங்கள் இதையெல்லாம் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சமைக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் பாத்திரத்தை மூடி வைங்க. சொல்லக்கூடியது யாருமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க பாருங்களேன், அந்த தண்ணி புழங்குற தண்ணியாக இருந்தாலும் சரி, குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, அதை மூடி வச்சு பழகுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தண்ணிக்குள் என்ன விழுகும், உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷம் அந்த தண்ணிக்குள் விழுந்துடலாம். எனவே பாத்திரங்களை மூடி வைங்க, அதில் பரக்கத்து இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. அப்போ கிச்சனை சுத்தமாக வச்சுக்கிறது, அதாவது அடுப்படியை சுத்தமாக வச்சுக்கிறது, அடுப்படியை சுத்தமாக வச்சுக்கிறதும் ஒரு சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வீட்டு பாத்திரங்களை மூடி வைங்க. அது மாதிரி வீட்டு கதவுகளை சாத்தி வைங்க. ஏமா யாராவது அறிமுகம் இல்லாதவங்க என்ன செஞ்சிடலாம், நேராக உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துட்டாங்க, அறிமுகம் இல்லாதவங்க நல்லவங்களாக இருந்தால் அனுமதி கேட்டு வருவாங்க. ஆனால் அனுமதி கேட்காம உள்ளே வந்துடுவாங்க. சூழ்நிலை வேறு மாதிரியாக இருக்கும், அது வேறு விதமான ஒரு அபாயத்தை ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, வீட்டு கதவுகளை சாத்தி வைங்க. குறிப்பாக தூங்க போகும்போது வீட்டு கதவுகளை தாளிட்டுட்டு படுங்க, தப்பா போட்டுட்டு படுங்க என்பதை சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுவாங்க, இரவு நேரங்களில் கிச்சன்லையோ அல்லது ஹால்லையோ விளக்குகளை எரிய விட்டு படுக்காதீங்க. அப்படி என்ன அர்த்தம், அந்த காலத்தில் சிமிலி விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் காரணத்தை சொன்னாங்க. இப்போ வந்து கரண்ட் இருக்கிறனால பிரச்சனை இல்லை, ஏதாவது நைட்லாம் போட்டுக்கிறோம், நைட்டில் எரியக்கூடிய அந்த விளக்கை அந்த லைட்டை ஆன் பண்ணிக்கிறோம், அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த காலங்களில் சிமிலி விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு, ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, சிமிலி விளக்கை நீங்கள் எரிய விட்டு படுத்தால் எலி வரும், எலி வந்து என்ன செய்யும், அந்த விளக்கிட்ட விளையாடும், அந்த விளக்கை தள்ளி விட்டுரும். விளக்கு கீழே விழுந்தா, மண்ணனுடைய கீழே விழுந்தா நெருப்பு பிடிப்பதற்கு என்ன செஞ்சிடும், அது வழிவகை அமைஞ்சிடும். சில நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, தலைப்பகுதியில் நெருப்பு விளக்க பக்கத்தில் வச்சு படுக்காதீங்க, தலைப்பகுதியில். ஏமா அந்த நெருப்பு கொஞ்சம் தூக்கத்தில் கை தவறிப்பட்டு அது நம்ம தலைமுடியில் அந்த நெருப்பு பற்றுவதற்கு காரணமாக கூட அமைஞ்சிடும். இப்படி பல ஒழுக்கங்களை சொல்லி காட்டுவாங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, வீட்டில் உள்பகுதியை சுத்தமாக வச்சுக்கோங்க, வெளிப்பகுதியை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஹால் அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக உங்களுடைய ரூம்கள், அது மாதிரி உங்களுடைய கிச்சன், உங்களுடைய பாத்ரூம் எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. இது உங்களுடைய வீட்டினுடைய நிம்மதிக்கு வழிவகுக்கும் என்பதை நமக்கெல்லாம் இந்த ஹதீஸின் மூலமாக அறிகிறோம். அன்பு தாய்மார்களே, இன்னும் சொல்லுவாங்க, மாடியில் போய் தூங்குறீங்களா, மாடியில் போய் தூங்கும்போது என்ன செய்யாதீங்க, சுற்றி சுவர் இல்லைன்னு வைங்களேன், அப்படிப்பட்ட மாடியில் போய் படுக்காதீங்க, அப்படிப்பட்ட மாடியில் போய் தூங்காதீங்க. ஏமா என்ன ஆகுமா, உருண்டு கீழே விழுந்துருவோம். சுத்து சுவர் இல்லாத மாடியில் காற்று வேணும்னு சொல்லி மேலே அப்போ பழக்கம் இருந்துச்சு. அப்போ கரண்ட் கிடையாது, ஃபேன் கிடையாது, எனவே மாடியில் போய் படுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. வீட்டை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், பாத்திரங்களை மூடி வைக்கிறது. சொல்லுவாங்க, எந்த வீட்டில் நைட்டு படுக்கிற நேரத்தில் கழுவப்படாத பாத்திரங்கள் இருக்குமோ அந்த வீட்டை விட்டு பரக்கத்து ஓடி போகும். நிச்சயமாக எந்த வீட்டில் துவைக்கப்படாத அழுக்கு துணிகள் இருக்குமோ அந்த வீட்டை விட்டு பரக்கத்து ஓடி போகும். அழுக்குகளை சேர்த்து வைக்கக்கூடாது, பாத்திரங்களை கழுவாமல் படுக்கக்கூடாது. எவ்வளவு நேரமானாலும் அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு படுக்கணும். அது வீட்டுக்கு பரக்கத். ஏன்னு சொன்னால் கழுவப்படாத பாத்திரம் சில நேரங்கள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே ஜின்னு வந்துடுவாங்க, ஷைத்தான் குடியேறிடுவாங்க. ஷைத்தான் குடியிருக்கக்கூடிய இடம் எதுமா, அதாவது கெட்ட இடம், அசுத்தமான இடம், அசுசையான இடம், சுத்தம் இல்லாத இடம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எனவே அப்பப்போ பாத்திரங்களை கழுவிடணும், அப்பப்போ துவைச்சிடணும், சுத்தமாக வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த ஒழுக்கங்களை, இந்த 14 ஒழுக்கங்களை, 14 கடமைகளை நம்ம வீட்டில் நம்ம பேணி நடந்து நமது வீட்டை அல்லாஹுக்கு பிடித்தமான வீடாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்தமான வீடாக, அல்லாஹுக்கு பொருத்தமான வீடாக நாமெல்லாம் உருவாக்கி கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் என் வீட்டினருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய வீட்டினருக்கும் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் அதை தௌஃபீக் செய்து நசீபாக்கி நல்லருள் புரிவானாக என துஆ செய்து
எனது இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.